வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு அறிவை பற்றி பேச வந்துள்ளேன். மரத்திற்கு ஒரு அறிவு, புழுவிற்கு 2 அறிவு, பறவை பாம்பிற்கு 3 அறிவு, கோழிக்கு 4 அறிவு, நாய் ஆடு மாடு விலங்கினங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. ஆனால் மனிதனுக்கு ஏழாவது அறிவு, சமயோசித்த அறிவு, 8வது அறிவு நுண்ணறிவு. இந்த அறிவை நம் வாழ்க்கையில் பயன்படும் ஒற்றுமையாகவும் ஒழுக்கத்தோடும் வாழ அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பேசிய மாணவிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவாற்றலையும் மனத சக்தியையும் குர்ஆனை நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள். 1. யா அல்லாஹ், அல்லாஹுவே. யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே. யா ரஹீம், நிகரற்ற அன்புடையவனே. யா மலிக், பேரரசனே. யா குத்தூஸ், பரிசுத்தமானவனே. யா சலாம், சாந்தி அளிப்பவனே. யா மூமின், அபயம் அளிப்பவனே. யா முகைமின், அரவணைத்து காப்பவனே. யா அசீஸ், யாவை மிகத்தாவனே. யா ஜப்பார், அதிகார தன்மை உள்ளவனே. யா முத்தகப்பீர், பெருமைக்குரியவனே. யா காலிக், சிருஷ்டிப்பவனே. யா பாரிக்கு, உண்டாக்குகிறவனே. யா முசவ்விர், வடிவமைப்பவனே. யா கஹ்ஹார், அடக்கி ஆள்கிறவனே. யா வஹா, பெருங்கொடையாளனே. யா ரஜாக், உணவு அளிக்கிறவனே. யா பத்தா, வெற்றி அளிக்கிறவனே. யா அலீம், மிக அறிந்தவனே. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசிய மாணவிக்கு நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் 5 ஹதீஸ். ஹதீஸ் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹு யுஹிப்புல் அப்த தக்தியல் கனியல் ஹஃபி. பொருள், வீண் பேசுபவர்களின் மிருந்தோ மறைந்தோ தனித்தோ இறைச்சமுள்ள அடியானை அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. பொருள், மனிதன் யார் மீண்டும் அன்பு செலுத்துகிறான் அவன் மறுமையில் அவருடன் தான் இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைரகும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. பொருள், குர்ஆனை தாமும் கற்றவர் பிறர்க்கும் அதனை கற்பித்தவர் உங்களுள் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 4. காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. பொருள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய் ஈமானை தின்றுவிடும். ஹதீஸ் 5. காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ் நிஸ்புல் வல்ஹம்துலில்லாஹ் யம்லஹு. பொருள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை மீசானுடைய தராசின் பாதியாகும். மேலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசான் நிரப்பி விடுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷபியான் லிஅஸ்ஹாபிஹி. பொருள், குர்ஆனை ஓதுங்கள், அதை ஓதியவருக்கு அது வறுமை நாளில் பரிந்துரை செய்யும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன் ஹைருல் கத்தாயின தவ்வாபூன். பொருள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே, உங்களின் சிறந்தவர் அவர்தாம் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறார்.
அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 3 லா யகுலன் நகதுன் மின்கும் பிசிமாலிஹி லா யஸ்ரபன் பிகா ஃபஇன்ன ஷைத்தான யகுலு பிசிமாலிஹி லா யஸ்ரபு பிகா. English, no one among you should eat with his left hand or drink with it, for the shaitan eat with his left hand or drink with it. பொருள், உங்களில் யாரும் அவருடைய இடது கையால் சாப்பிடவோ அருந்தவோ வேண்டாம். ஏனெனில் சைத்தான் அவனது இடது கையால் சாப்பிடுகின்றான், அருந்துகின்றான் என்று இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 3 லாய இத்தகுல்லுல் ஃபஇன்னல் உல்மாத்துன் யௌமல் கியாமத்தி ஷபியான் லி அஸ்ஹாபிஹி. இத்தகுல்லுல் ஃபஇன்னல் உல்மாத்துன் யௌமல் கியாமத்தி. English, beware of injustice, for injustice will be darkness on the day of resurrection. பொருள், அநீதி இழைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் இருள்களாக காட்சி தரும் என்று இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடையில எல்லாரும் ஒரு மாதிரியே முடிச்ச மாதிரி இருக்கு. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم. இஸ்லாமிய தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவிகளுக்கு கிடைக்கும் பலவிதமான வேதனைகள். கண்ணிய நிறைந்த இஸ்லாமியர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் போது கொஞ்சமாவது நல்லவர்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் மறுமை நாளில் நமது நிலைமை மோசமாகிவிடும். நாம் செய்யும் பாவத்திற்கு அல்லாஹ் பலவிதமான வேதனை வைத்திருக்கிறான். ஜகாத் சதகா கொடுக்காமல் இருப்பது பெரும் பாவமாகும். இதற்கு அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமோ? நரகத்தில் அவர் முதல் நுழைவார். அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நரகத்தில் அவர் முகம் குப்புற தள்ளப்படுவார். அவரின் அனைத்து பொருட்களும் அழிந்துவிடும். எனவே தர்மம் செய்து ஜகாத் கொடுப்போம். பொய் பேசி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வார்களின் வாயில் மறுமை நாளில் அனல் பறக்கும் நெருப்பு கட்டிகள் போடப்படும். அவர் வாயில் அனல் பறக்கும் ரத்தம் வடியும். பொய் பேசுபவனின் நாக்கை காலில் பெருவிரலில் இழுத்து கட்டப்படும். விஷம் நிறைந்த பாம்புகள் அவன் கழுத்தில் கொத்திக் கொண்டே இருக்கும். திருடர்களின் ஒவ்வொரு உறுப்பும் வெட்டப்படும், பிறவும் சேர்க்கப்படும், பிறவும் வெட்டப்படும். இப்படியே நடந்து கொண்டிருக்கும். சொல்பவன் சண்டை மூட்டுபவனின் காதில் சூடான ஈயத்தை காய்ச்சி ஊட்டப்படும். தொல்கையை நிறைவேற்றாதவன் தலையில் கல்லை தூக்கி போடப்படும். அவன் தலை சுக்கு நூறாக உடைந்துவிடும். எனவே தொல்கையை நிறைவேற்றுங்கள். வட்டி வாங்கியவர் வட்டி கொடுத்தவர் ரத்த ஆறில் மூழ்கி கொண்டு இருப்பார்கள். எனவே வட்டி வாங்காதீர்கள், வட்டி கொடுக்காதீர்கள். புறம் பேசியவரின் வாயில் நெருப்பு கங்குகள் போடப்படும், நெருப்பு கத்திரியால் வெட்டப்படும். எனவே புறம் பேசாதீர்கள். சத்தம் போட்டு கூச்சலிட்டு சண்டை போடுபவர்களின் கழுத்தை நெரிக்கப்படும். எனவே ரோட்டில் சத்தம் போட்டு கூச்சலிட்டு சண்டை போடாதீர்கள். அரை குறை ஆடை அணிந்த பெண்கள் உடம்பில் விஷம் நிறைந்த பாம்புகள் கொத்திக் கொண்டே இருக்கும். எனவே பெண்களே புர்கா அணிந்தீர்கள். மது அருந்தி போதை பொருட்களை பயன்படுத்தி இன்பம் கண்ட மனிதர்களுக்கு உடலில் வடியக்கூடிய சீல் சலங்களை குடிக்க கொடுக்கப்படும். எனவே மது அருந்த
இன்னும் பல பாவங்களுக்கு பலவிதமான வேதனை உண்டு. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த ஆண்டு விழாவில் தெளிவாக சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நல்ல பிள்ளைகள் 5 வேளையும் தொழுவார்கள். 6 நல்ல பிள்ளைகள் எல்லா நிகழ்வுகளிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள், அவனே புகழ்ந்து பெருமைப்படுத்துவார்கள். 7 நல்ல பிள்ளைகள் பல் தூக்காமல் எதையும் சாப்பிட மாட்டார்கள். 8 நல்ல பிள்ளைகள் திருட மாட்டார்கள். 9 நல்ல பிள்ளைகள் உட்கார்ந்துதான் தண்ணீர் குடிப்பார்கள். 10 நல்ல பிள்ளைகள் தொப்பி அணியாமல் இருக்க மாட்டார்கள். 11 நல்ல பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். 12 நல்ல பிள்ளைகள் யாரையும் திட்ட மாட்டார்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். 13 நல்ல பிள்ளைகள் யார் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள். 14 நல்ல பிள்ளைகள் சாப்பிட முன்பு பின்பு கைகளை கழுவி வாயை கொப்பளித்துக் கொள்வார்கள். 15 நல்ல பிள்ளைகள் பிடிவாதம் செய்ய மாட்டார்கள். 16 நல்ல பிள்ளைகள் படுக்கையில் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். 17 நல்ல பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையின் சொல்லை கேட்டு நடப்பார்கள், அவனுக்கு பணிவிடை செய்வார்கள். 18 நல்ல பிள்ளைகள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். 19 நல்ல பிள்ளைகள் இரவின் சீக்கிரம் தூங்கிடுவார்கள், மேலும் காலையில் சீக்கிரம் எழுந்துவார்கள். 20 நல்ல பிள்ளைகள் தங்களை சந்திக்கும் ஒருவருக்கும் சலாம் சொல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه وانقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لدينا أنكالا وجحيما وطعاما ذا غصة وعذابا أليما يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون إن كفرتم يوما يجعل البلدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن سيكون منكم مرضى وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله وخيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم صدق الله العظيم. ما شاء الله ما شاء الله. وعليكم السلام ورحمة الله وبركاته. நான் உங்கள் மத்தியில் நல்ல பிள்ளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து 20 விஷயங்கள்
அறிவார்கள். 4 நல்ல பிள்ளைகள் தன் தலை முடியையும் நகத்தையும் நீர் கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கிழமை எது? திங்கட்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்கள்? 571 ரபீல் அவல் 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் பெயர் என்ன? ஆமினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் என்ன? அப்துல் முத்தலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையுடன் பிறந்தவர்கள் ஆண்கள் எத்தனை பேர்? ஹாரிஸ், சீஃபைர், அபு தாலிப், அப்துல்லா, ஹம்சா அலி, அபு லஹப், ஹைதா, முஹம்மிம், சீஃபார், அப்பாஸ் அலி ஆகிய 10 நபர்கள். இவர்களில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார்? ஹம்சா அலி, அப்பாஸ் அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையுடன் பிறந்தவர்கள் பெண்கள் எத்தனை பேர்? சஃபியார் அலி, ஆத்திகா, அஸ்வா, உமையா, பர்ரா, முஹக்கிம் ஆகிய 6 நபர்கள். இவர்களில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார்? சஃபியார் அலி. மற்றவர்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை எப்போது இறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் எப்போது இறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது அடைந்த போது இறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோர்கள் இறந்த பின்னர் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? அப்துல் முத்தலிப். அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த பெண்மணி யார்? உம்மு ஜமன் அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டியவர்கள் யார்? சுவையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் என்ன வேலை செய்தார்கள்? ஆடு மேய்த்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராவதற்கு முன்னர் குறைஷிகளுக்கு அப்துல்லாஹை புதுப்பிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது என்ன? அப்துல்லா கட்டுவதற்குரிய கற்களை எடுத்து செல்லும் வயது 35. அப்துல்லாஹை புதுப்பிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உதவியை செய்தார்கள்? எடுத்துக்கொண்ட தலைப்பு 5 ஹதீஸ். ஹதீஸ் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அக்மாலு பில் ஹவாதின். பொருள், இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமஸ் ஸப்ரு இன்தஸ்ஸத்மதி. பொருள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டால் ஆரம்ப நேரத்தில் மேற்கொள்வதே ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலபு இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். பொருள், கல்வியை தேடி பெறுவது ஒவ்வொரு முஸ்லிம் கடமையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஃபததுல் அஸ்ரு ஃபகன்னமா உத்திர அஹ்லஹு வ மாலஹு. பொருள், ஒருவர் அசர் தொழுகையை தவிர்த்து விட்டால் அது அவருடைய மனைவி, மக்கள், செல்வம் பறிக்கப்படுவது போன்றதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லகீலு மௌதாஹு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. பொருள், உங்களில் மரணிக்கும் நிலையில் இருக்கும் ஒருவருக்கும் லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹ். கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். பிள்ளைங்க லாஸ்டா பேசுறாங்க. இந்த பிள்ளைங்க தான் இருக்கிற ரொம்ப முயற்சி எடுத்த பிள்ளைங்க, ரொம்ப நிறையவும் படிச்சிருக்கிற பிள்ளைங்க. நல்லோர்களுடைய லட்சியம் எப்படி இருக்கணும், தீயவர்களுடைய லட்சியம் எப்படி இருக்கும்
நம்ம இவங்க சொல்லும் போது நம்ம நினைக்கணும் நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா தீயவர்களாக இருக்கிறோமான்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். பேசுறதுக்காக பேரை சொல்ற வரைக்கும் இல்லைங்க பாய். அப்துல் பாசித், KPR காதல் மைதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லோர்களின் லட்சியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாகும். எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தீயோர்களின் லட்சியம் எவ்வாறு இருக்கும் என்பதாகும். அன்புள்ளவரே, நல்லோர்களின் லட்சியம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தின் ஆசையை குறைத்து மறுமையின் ஆசையை அதிகரிப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். அன்புள்ளோரே, தீயோர்களின் லட்சியம் எப்படி இருக்கும் தெரியுமா? மறுமையின் பற்றுதலை குறைத்து இம்மையின் பற்றுதலை மனதில் கொண்டு எப்பொழுதும் பொருள் சேமிப்பதிலேயே மூழ்கி கிடப்பது தீயோர்களின் லட்சியமாகும். அல்லாஹ்வை வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் ஓதுவது, தர்மம் செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அதன்படியே நடப்பது தீயோர்களின் லட்சியமாகும். அவசியமற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். அவசியமற்ற பேச்சுகளில் ஈடுபடுவது தீயோர்களின் லட்சியமாகும். ஐநேர தொழுகையும் தொழுவது நல்லோர்களின் லட்சியமாகும். தொழாமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். ஹராமான பொருட்களை உண்ணாமலும் பயன்படுத்தாமலும் இருப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். வட்டி வாங்குவதும் அதன் மூலம் சாப்பிடுவது தீயோர்களின் லட்சியமாகும். நல்லோர்களின் நல் உபதேசத்தை கேட்பது நல்லோர்களின் லட்சியமாகும். நல்லோர்களின் உபதேசத்தை அவமதிப்பது தீயோர்களின் லட்சியமாகும். தர்மம் செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். கஞ்சனாக இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். எல்லா படைப்புகள் மீதும் அன்பு காட்டுவது நல்லோர்களின் லட்சியமாகும். படைப்புகள் மீது அன்பு காட்டாமலும் இரக்கம் கொள்ளாமலும் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். ஏழை மக்களுக்கு உதவி செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். நல்ல காரியங்களை தடுப்பது தீயோர்களின் லட்சியமாகும். எல்லாரிடமும் ஒற்றுமையாக இருப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். எல்லாரிடமும் சண்டை போடுவது தீயோர்களின் லட்சியமாகும். தனக்கு தீமை செய்ததற்கு நல்லதே செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். தனக்கு நல்லது செய்தவருக்கு தீமையே செய்வது தீயோர்களின் லட்சியமாகும். பிறரை மன்னிப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். பிறரை மன்னிக்காமல் பழி வாங்குவது தீயோர்களின் லட்சியமாகும். உறவினர்களை சேர்த்து வாழ்வது நல்லோர்களின் லட்சியமாகும். உறவினர்களின் மீது வெறுப்போடு வாழ்வது தீயோர்களின் லட்சியமாகும். பெரியோர்களை மதிப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். பெரியோர்களின் மீது கண்ணியப்படுத்தாமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுவது நல்லோர்களின் லட்சியமாகும். சிறியோர்களின் மீது இரக்கம் கொள்ளாமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். மரணத்தை நினைத்து வாழ்வது நல்லோர்களின் லட்சியமாகும். மரணத்தை மறந்து வாழ்வது தீயோர்களின் லட்சியமாகும். மரண வேளையில் களிமா சொல்லுவது நல்லோர்களின் லட்சியமாகும். மரண வேளையில் உலக ஆசையில் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். சொர்க்கம் நுழைவது நல்லோர்களின் லட்சியமாகும். நரகம் நுழைவது தீயோர்களின் லட்சியமாகும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவது நல்லோர்களின் லட்சியமாகும். அல்லாஹ்வின் வெறுப்பை அடைவது தீயோர்களின் லட்சியமாகும். ஆய்வுகளுக்கும் பள்ளிவாசலுக்கும் உதவி செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். ஆலிம்களையும் பள்ளிவாசல்களையும் மதிக்காமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். எடுத்துக்கொண்ட தலைப்பு பள்ளிவாசலில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 15 ஒழுக்க முறைகளை சொல்ல போகிறேன். 1. பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் அங்கு எவரும் இருந்தால் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். எவரும் இல்லையானால் அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என கூற வேண்டும். 2. பள்ளியினுள் சென்றதும் தஹியத்துல் மஸ்ஜிது 2 ரகாயத் நபில் தொழ வேண்டும். 3. பள்ளியினுள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யக்கூடாது. 4. பள்ளியினுள் கத்தி வாள் பொருட்களை உரையிலிருந்து உருவி எடுக்கக்கூடாது. 5. காணாமல் போன பொருட்களை பள்ளியினுள் தேடவோ விசாரிக்கவோ கூடாது. 6. பள்ளியினுள் திக்ரு அல்லாமல் மற்றவர்களும் சத்தமிட்டு பேசக்கூடாது. 7. பள்ளியினுள் உலக விஷயங்களை பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் 40 வருட நல்லவர்கள் அழிந்துவிடும். 8. பள்ளியினுள் அமர்ந்திருப்பவரை விலக்கி கொண்டு செல்லக்கூடாது. 9. தொழுகைக்கு இடம் பிடிப்பதற்காக சண்டை போடக்கூடாது. 10. வரிசையில் நிற்காமல் பிறரை இடித்து இடர் செய்யக்கூடாது. 11. பள்ளியினுள் தொழுபவர்களுக்கு முன் குறுக்கே செல்லக்கூடாது. 12. பள்ளியினுள் எச்சில் உமிழ்வதும் ஜன்னல் வழியாக துப்பக்கூடாது. 13. பள்ளியினுள் விரல்களை
சுடக்கு விடக்கூடாது. 14 பள்ளிகளை சுத்தமாக வைக்க வேண்டும். 15 பள்ளியினுள் திக்ரு குர்ஆன் ஓதுவது தஸ்பீஹ் செய்வது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கேட்டுக்கிட்டீங்களாப்பா? பள்ளியாசலுடைய ஒழுக்கங்களை சொல்லியிருக்காப்புல. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பு உள்ளம் கொண்ட இளமை தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, நண்பர்களே, எங்கள் படிக்கும் மாணவர்களே, இங்கே வந்திருக்கும் பேரர்களே, நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறையச்சத்தின் சிறந்த 10 அடையாளங்கள். நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் என்றால், இன்று நாம் பேரளவில் முஸ்லிமாக இருக்கின்றோம். செயலளவில் முஸ்லிமாக இல்லை. நாம் செயலளவில் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டுள்ளேன். மாணவிகளோ, 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 சத்தமாக சொல்லுங்கள். ஆர்வம். சரி, வாருங்கள், இறையச்சத்தின் அடையாளங்களை சொல்கின்றேன். முதல் இடம், இறைவனின் கட்டளைகளை எவ்வளவு சிரமம் வந்தாலும் நிறைவேற்றுவது இறையச்சத்தின் அடையாளம். இரண்டாம் இடம், பொய், புறம், கோல், வீண் பேச்சுகளை பேசுவதை விட்டும் நாமே பாதுகாத்துக் கொள்வது இறையச்சத்தின் அடையாளம். மூன்றாம் இடம், திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, நல்ல காரியங்களை பேசுவது இறையச்சத்தின் அடையாளம். நான்காம் இடம், ஹராமான உணவை உண்ணாமல் இருப்பது, ஹராமான பணத்தை தேடாமல் இருப்பது இறையச்சத்தின் அடையாளம். ஐந்தாம் இடம், ஹராமான இசையை விட்டும் நாவையும் காதையும் மனதையும் பாதுகாப்பது இறையச்சத்தின் அடையாளம். ஆறாம் இடம், இன்பமான ஏற்றம், துன்பமான ஏற்றம், பணம் இருக்கும் போதும் பணம் இல்லாத போதும் தர்மம் செய்வது இறையச்சத்தின் அடையாளம். ஏழாம் இடம், கோபத்தை மென்று விழுங்கி பிறரை மன்னிப்பது இறையச்சத்தின் அடையாளம். எட்டாம் இடம், தனது மன இச்சையை கட்டுப்படுத்தி குர்ஆன் ஹதீஸ் சொன்ன வழியில் நடப்பது இறையச்சத்தின் அடையாளம். ஒன்பதாம் இடம், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் அல்லாஹ்வின் பயத்தால் உள்ளம் நடுங்குவது இறையச்சத்தின் அடையாளம். பத்தாம் இடம், அல்லாஹ்வின் பொருத்தங்கள் அனைத்தையும் செய்வதே இறையச்சத்தின் அடையாளம். இறையச்சம் இறையச்சம் என்பது நம் உடையில் அல்ல, நம் உடையில் அல்ல, நம் தாடியில் அல்ல, நம் தொப்பியில் அல்ல, நம் உடலில் அல்ல, நம் நடையில் அல்ல, நம் பேச்சில் அல்ல. இறையச்சம் இறையச்சம் என்பது முழுக்க முழுக்க உள்ளத்தில் உள்ளதான். எனவே உள்ளத்தை சரி செய்து உண்மையான இறையச்சத்தோடு வாழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புலி தேசிய மாணவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாவாற்றலையும் மனன சக்தியையும் அதிகமாக தருவதோடு நாம் சரியாக வாழ்வதற்கு 9 ஹதீஸ்களை அரபியிலும் தமிழிலும் மிக அழகாக சொல்வதற்கு உபைஸ். பிள்ளைங்க பேசுறத கேளுங்கம்மா. 3.5 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அந்த ட்ரைனிங்காக ஒரு மரியாதை கொடுத்து கேட்க வேண்டாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புள்ளம் நிறைந்த எனது இஸ்லாமிய அவர்களே, நாம் சரியாக வாழ்வதற்கு 9 ஹதீஸ் சொல்ல போகின்றேன். முதல் ஹதீஸ் சொல்ல போகின்றேன். மிக மிக கவனமாக கேளுங்கள். இன்னமல் அஹ்மாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொருந்த அமைகிறது. எனவே எண்ணங்களை சரி செய்யுங்கள், செயல்கள் நன்றாக அமையும். நூல் புகாரி 1. இரண்டாவது கதையை சொல்ல போகின்றேன். மிக மிக கவனமாக கேளுங்கள். இந்த சலமத்தில் ஓடா. ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் பொறுமையாக இருப்பதுதான் உண்மையான பொறுமையாகும். எனவே பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். மூன்றாவது சொல்ல போகின்றேன். மிக மிக கவனமாக கேளுங்கள். அஸ்ஸலாத்துல் மிஃப்தாஹுல் ஜன்னah. தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும். எனவே 5 நேர தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். நாலாவது சொல்ல போகின்றேன். மிக மிக கவனமாக கேளுங்கள். அல் அயாவு மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானில் உள்ளதாகும். எனவே கேவலமான காரியங்களை செய்வதற்கு வெட்கப்படுங்கள், நன்மையான காரியங்களை செய்யாமல் இருக்க வெட்கப்படுங்கள். 5வது கதை சொல்ல போகின்றேன். மிக மிக கவனமாக கேளுங்கள். அல்லாஹு ஜமாலுன் யுஹிப்பு ஜமால. அல்லாஹு அழகானவன், அல்லாஹு அழகானதை விரும்புகிறான். எனவே உங்கள் உடல்களையும் உள்ளங்களையும் அழகாக்கிக் கொள்ளுங்கள். 6வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மா அலைக ஹுக்கூக உம்மஹாதி அஸாமிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தாயின் வேதனையை செய்வதாக உங்கள் மீது தடுத்துள்ளான்.
எனவே உங்கள் தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள். இரண்டாவது ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அல் கிதுபு யகுலுல் ஈமான், பொய் என்பது உங்கள் ஈமானை தின்றுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நீங்கள் பொய் சொல்லாதீர்கள். எட்டாவது ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், தலபுல் இல்மி பரீலத்துன் ஃபகுல்லி முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தின், மார்க்க கல்வியை தேடுவது ஒரு முஸ்லிமான ஆண்களும் மீதும் பெண்களும் மீதும் கட்டாய கடமையாகும். எனவே நீங்கள் மார்க்க கல்வியை படித்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாவது ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து தஹ்த உம்மஹாத்தி உதாமிக்கும், சொர்க்கம் உங்கள் தாயின் காலடியில் உள்ளது. எனவே உங்கள் தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசியமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல் وأرسلنا عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. السلام عليكم. மாஷா அல்லாஹ். நல்ல ஒரு அழகான ஒரு கிராத். மகரிபுக்கு பிறகுதான் ரொம்ப விசேஷமான ஒரு கிராத் இருக்கு இன்ஷா அல்லாஹ். பேசிய மாணவருக்கு நாவாற்றலையும் மனசக்தியையும் அதிகரிப்பதோடு அவர்களுடைய தந்தையை போன்றே சிறந்த ஒரு ஆலிமாக மாறுவதற்கு அல்லாஹ் அருள் மனம் முடித்தார்கள். அப்போது கதிஜா அலி அவர்களின் வயது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 25, கதிஜா அலி அவர்களின் வயது 40. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா அலி அவர்களை மணக்கும் போது மகராக எதை கொடுத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடுகளை மகராக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா அலி அவர்களுடன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 25 ஆண்டுகள். கதிஜா அலி அவர்கள் உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 65 ஆண்டுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா அலி அவர்களை திருமணம் முடித்த போது அவர்கள் கன்னி பெண்ணா? 2 திருமணங்கள் முடித்த பின்னர் விதவையாக இருந்தார்கள். கதிஜா அலி அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்த பட்ட பெயர் என்ன? தாஹிரா, பரிசுத்தமானவள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியார்களின் அதிகம் நேசித்த மனைவியார்? கதிஜா அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் மூலம் குழந்தை பிறந்தது? அன்னை கதிஜா அலி மாரியத்துல் கிப்தியார் அலி. மாரியத்துல் கிப்தியார் அலி அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையின் பெயர் என்ன? இப்ராஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை எத்தனை வயதில் இறந்தது? 14 மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த போது நடந்த முக்கிய நிகழ்ச்சி என்ன? சூரிய கிரகணம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியின் பரம்பரையை சேர்ந்தவர்கள்? நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மகனார் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யானை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆரம்ப காலத்தில் செய்த தொழில் என்ன? குறைஷிகளின் ஒருவரிடம் கூலிக்கு ஆடு மேய்க்கும் வேலை செய்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்டுக்கு வியாபாரத்திற்காக சென்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையாவது வயதில் வஹி இறங்கியது? 40ஆம் வயதில். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இடத்தில் முதலாக வஹி இறங்கியது? மக்காவில் உள்ள ஜபல் அல் நூர் என்று சொல்லப்படக்கூடிய மலையில் உள்ள ஹீரா என்னும் குகையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாம் 30 ஆண் பிள்ளைகளுடைய வரிசை மீண்டும் தொடர்கிறது. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கற்றுத்தந்த 10 விஷயங்களை பளீரென சொல்வதற்காக மாணவர் எம் அஸ்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10 விஷயங்கள். நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முதல் விஷயம், ஃபஜ்ர் தொழுகையை தொழுத பின் அதே இடத்திலே அமர்ந்து 2 ரக்காத் இஸ்ராப் தொழுகை தொழுபவர்களுக்கு அவர்களின் பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அளிக்கப்படும். எனவே நீங்கள் ஃபஜ்ர் தொழுகையுடன் இஸ்ராப் தொழுகை சேர்த்து தொழுவார்கள். நூல் அபூ தாவூத் 1287. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இரண்டாம் விஷயம், வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், அதற்கு சாட்சியாக இருப்பவர், அதற்கு வழிகாட்டுபவர் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். எனவே வட்டி வாங்காதீர்கள், வட்டி கொடுக்காதீர்கள், அதற்கு வழிகாட்டாதீர்கள், அதற்கு கணக்கு எழுப்பாதீர்கள். நூல் முஸ்லிம் 4093. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மூன்றாம் விஷயம், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரசியலில் 7 மனிதர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு பிரிவு அல்லாஹ்வுக்காக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ளுங்கள். நூல் முஸ்லிம் 3257. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நான்காம் விஷயம், உலகத்தை நேசிப்பவர் மறுமையை வீணாக்கி விட்டார், மறுமையை நேசிப்பவர் உலகத்தை வீணாக்கி விட்டார். இவ்வுலகை விட அறியாத நிரந்தரமாக மறுமைக்கு முன்னுரிமை கொடுங்கள். எனவே நீங்கள் மறுமைக்கு முன்னுரிமை கொடுங்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் 1999. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஐந்தாம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு அறிவுரை கூறுமாறு ஒரு மனிதர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளாதே என்று கூறினார்கள். அந்த மனிதர் திரும்ப வந்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் கோபம் கொள்ளாதே என்று கூறினார்கள். எனவே நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நூல் புகாரி 6116. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஆறாம் விஷயம், தானம் தர்மமான பொழுது அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும், தீய மரணத்தை விட்டு மனிதனை பாதுகாக்கும். எனவே நீங்கள் தானம் தர்மம் வழங்குங்கள். நூல் திர்மிதி 664. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஏழாம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்பங்கள் ஆசாபாசங்கள் ஆகியவற்றினால் நரகம் சூழப்படுகிறது, கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆகியவற்றினால் சோழம் சூழப்படுகிறது. எனவே நீங்கள் கஷ்டத்தை கண்டு கவலைப்பட வேண்டாம். நூல் புகாரி. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எட்டாம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நரகத்தை விட பயங்கரமான ஒன்றை பார்த்ததில்லை, ஆனால் அதை விட்டு ஓடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நான் சோழத்தை விட உயர்ந்த ஒன்றை பார்த்ததில்லை, ஆனால் அதை விரும்பக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் நரகத்தை கண்டு தூரமாக ஓடுங்கள், சொர்க்கத்தை கண்டு பக்கத்தில் ஓடுங்கள். நூல் திர்மிதி. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒன்பதாம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் பொறுப்பாளரும் முஅத்தின் பாங்கு சொல்பவரும் நமக்கு நல்லதை செய்பவர்கள் ஆவார்கள். இறைவா இமாமத் செய்பவர்களே நல்லவர்களாக ஆக்குவாயாக. முஅத்தின் பாங்கு சொல்பவர்களுக்கு மன்னிப்பு அருள்வாயாக. இமாமுக்கும் முஅத்தினுக்கும் மரியாதை செலுத்துங்கள். நூல் அபூ தாவூத். நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10ஆம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவமன்னிப்பு தேடுகிறேன், எனவே நீங்களும் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம். இந்த 10 விஷயங்களை நம் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பேசியவருக்கு நாவாற்றலை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். கல்வியினுடைய ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். இறையச்சத்தின் 10 அடையாளம் சாகுல் ஹமீத் அவர்களை அழைக்கிறோம். للذي بدل السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت
மினல் முஸ்லிமீன் என்று ஓத வேண்டும். பிறகு அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓத வேண்டும். பிறகு ருக்குவில் குனிந்து ஓத வேண்டிய துஆ சுப்ஹான் ரப்பில் அலீம் 3 முறை சொல்ல வேண்டும். பிறகு ருக்குவில் இருந்து எழும்பும் போது ஓத வேண்டிய துஆ சுப்ஹான் ரப்பில் சமில்லாஹி லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து 1 முறை சொல்ல வேண்டும். பிறகு சஜ்தாவின் போது ஓத வேண்டிய துஆ சுப்ஹான் ரப்பில் அலா பிஹம்திஹி 3 முறை சொல்ல வேண்டும். பிறகு சஜ்தாவின் அமரும் போது ஓத வேண்டிய துஆ ரப்பிக் பில்லி என ஓத வேண்டும். பிறகு அத்தஹியாத்து ஓத வேண்டும். அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து தைபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுகன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஸ்கத லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்கத அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பிறகு சுன்னத்தான துஆக்களை ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோச்சிட்டு அடிக்காமல நம்மால அப்படி பிஸ்கெட் கூட இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாநாடு மாதிரி இருக்க ஜத்துங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது பேசுங்க அப்படின்ட்டு தலைவர் சொல்றதுனால நான் அப்படிலாம் சொல்லல, ஏதாவது நல்லது பேசுங்க அப்படின்னு. எதையாவது எப்படி பேச சொல்லுவேன். அதாவது பெண்கள் பொதுவாகவே நல்ல காரியங்கள்ல கணவருடைய பேச்சை கேட்கறதுக்கு கொஞ்சம் முற்படணும். உங்க கணவர் தீய விஷயங்கள் மீது உங்களை ஏவனார்னா கண்டிப்பா அதை நீங்க செய்யாதீங்க. அதனால உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு வந்தாலும் அந்த மனக்கசப்பு அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்த மனக்கசப்பாக மாறிடும். ஆனா நல்ல விஷயம் சொல்றத கண்டிப்பா கேட்கணும். சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரா, ஒரு வீட்டம்மாவும் அவரும் எப்ப பார்த்தாலும் அவங்க மனைவி வந்து கணவர் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. கணவர் என்ன சொன்னாலும் வீட்டுக்கு தான் போவேன். போவாதம்மா, இல்ல நான் போவேன். சரி காலையில போமா, இல்ல இப்ப நைட்டு உடனே போயிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னா வீட்டை விட்டு விறுவிறுன்னு வெளியே இறங்கிட்டாங்க. ஐயோ மனைவியை காணுமேன்னு சொல்லி மனைவியை தேடிக்கிட்டு இவரும் போறாரு. இவங்க வீட்டுக்கு வாப்பா வீட்டுக்கு போனோம்னா ஒரு ஆத்த தாண்டி தான் போகணும். அன்னைக்கு பார்த்து நல்ல மழை பெஞ்சு ஒரு ஆத்துல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா கையில பையனா வச்சுக்கிட்டு இந்த ஆத்தை எப்படி கடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அவர் கணவர் பார்த்துறாரு. கணவர் பார்த்துட்டு என்னதான் செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு நின்னுகிட்டே இருக்காரு. அந்த அம்மா கடைசியில என்ன செஞ்சுச்சுன்னா அங்க இருந்து நிறைய எரும மாடு வந்துச்சு. சரி எரும மாடுலாம் ஆத்த கடந்து போதானே போகுது, அதனால எரும மாட்டு வாழை புடிச்சுக்கிட்டு அடுத்த கரைக்கு போயிருவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, முடிவு பண்ணிருச்சு. முடிவு பண்ணி என்ன பண்ணி போச்சு, அந்த அம்மா ஆத்துக்குள்ள இறங்கி மாட்டு வாழையும் புடிச்சிருச்சு. இவரு மனைவி மேல உள்ள பாசத்துல எஸ் அபியா மாட்டு வாழை விட்டுறாத, நல்லா புடிச்சிக்கோ, நீ சொல்லி நான் பிடிக்கணுமோ இந்த விடுற மாதிரி ஒரே விட விட்டுருச்சு. விட்டதுதான் மாத்திரம் நம்ம அடுத்த ஊர்ல பஸ்ஸுக்கு டிக்கெட்டை எடுக்காம அடுத்த ஊர்ல போய் என்ன செஞ்சிருச்சு, சேர்ந்துருச்சு. இப்படி வந்து பெண்கள் சில நேரங்கள்ல எல்லா விஷயத்திற்கும் முரணாக புறம்பாக பேசுறது உண்டு. அது மாதிரி ஒன்னு ரெண்டா பேசுறது உண்டு. அது மாதிரி ஒன்னு யார்ட்டையும் சொல்லாத உடனே சொல்லிடுவாங்க. ஏய் பக்கத்து வீட்டுல தெரியுமா உனக்கு இப்படி விஷயம், யார்ட்டையும் சொல்லிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி செய்தி வெளியே போயிடும். இப்படிதான் ஒரு வீட்டுல வந்து ஒரு வீட்டுக்காரர் சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிட உட்கார்ந்து இருக்காரு. வீட்டம்மா சாப்பாடை வச்சிருக்கு. டக்குன்னு மூக்குக்குள்ள கொசு போயிருச்சு, தும்பி இருக்காரு, கொசு வந்துருச்சு. உடனே மூக்குக்குள்ள கொசு வந்ததை யார்ட்டையும் சொல்லிடாத, கொசு போற அளவுக்கு சோம்பேறியா இருந்தாலும் கேட்டுருவாங்க அப்படின்ட்டு அந்த கணவர் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா உடனே பக்கத்து வீட்டுல போய், தெரியுமா நைட் டைம் வீட்டுக்காருக்கு சோறு வச்சேன், மூக்குல இருந்து கொசு வரல, ஈ வந்துருச்சு அப்படின்னுச்சு. இதை கேட்டு இன்னொரு பக்கத்து வீட்டம்மா, உனக்கு தெரியுமா 4வது வீட்டுல அத்துக்காதருக்கு சோறு வச்சாலாம், சோறை தின்னுட்டு இருக்கும் போது தும்பும் போது மூக்குல இருந்து பள்ளி வந்துருச்சா அப்படின்ட்டு நைட்டு பூரா இந்த செய்தி அப்படியே தெருவெல்லாம் பரவி, அவரு நம்ம ஊர் இல்ல நைட்டு பூரா பரவிருச்சு. காலையில அவர் பாவம் அப்பாவையா சுபு தொழுதுட்டு வந்திருக்காரு. உடனே அங்க இருந்து வந்து அப்பாஸ் போய் கேட்டிருக்காரு, என்ன அத்துக்காதரு நைட்டு மூக்குல இருந்து பெரிய யானை வெளியே வந்துருச்சாம,
அவ்வளவு பெரிய ஏழை போறவங்க மூக்கு இருக்கு அப்படின்னாரா. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா என்ன செய்யறது பேசுறது, இதெல்லாம் வந்து காமெடியா சில விஷயங்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது வந்து சிரிப்பா இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்படித்தானே நடக்கிறது ஒன்னா இருக்கும். சும்மா என்னத்தையா கை கால் சோடனை எல்லாம் வச்சு அப்படியே என்ன செய்யறது பேசி நம்ம விடுறது. இந்த மாதிரியான செயல்கள்ல பெண்கள் வந்து ஈடுபடக்கூடாது. இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் போயிட்டு வரும்போது போயிட்டு வந்து சொன்னாங்க, பெண்களே உங்களை நான் நரகத்துல நிறைய பார்த்தேன் அப்படின்னாங்க. உடனே ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எந்த ஹராமையும் செய்வதில்லை, நாங்கள் மது அருந்துவதில்லை, நாங்கள் சூதாடுவதில்லை, யார் மீதும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய நாங்க எப்படி நரகத்துல அதிகமா போவோம்? ஆம்பளைங்க தான் நிறைய பாவம் பண்றாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரெண்டே ரெண்டு காரணத்துக்காகத்தான் நீங்க நரகத்துக்கு அதிகமாக போறீங்க. ஒரு காரணத்தை சொன்னாங்க, தக்சுர்னல் லஅன, வாயை திறந்தாலே சாபம். பெத்த புள்ளைன்னு கூட பாக்குறது இல்ல, விளங்காம போறவனே விளங்காமலே போயிருக்கான். எப்படி விளங்காம போயிருக்கான்? மனசா கூட விளங்கவே மாட்டல. ஒன்னால நான் போய் அசத்துல சொல்ல வர மறுநாள் அவன் வர மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அதிகமா சபிக்கிறீங்க. கணவரை கூட கட்டியெல்லாம் என்னத்தை செஞ்ச உடனே என்ன செய்யறது சபிக்கிறது. இந்த மாதிரி என்ன செய்யறது, இந்த சாபத்துக்காக நீங்க நரகத்துக்கு அதிகமா போறீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, உங்களுடைய கணவர் செய்யக்கூடிய உபகாரத்தை நீங்க மறுக்கிறீங்க. ஆம்பளை கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. ஒரு ஆண் வெளியே போறான், காலையில எந்திரிச்சு வெளியே போறானா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 1000 பிரச்சனையை சமாளிப்பான். 1000 பேர் காலில் விடுவா. 500 ரூபாய் காசுக்காக மானத்தை இழந்து, வெக்கத்தை இழந்து, உணவை இழந்து, எப்படியாவது நம்ம மனைவிட்ட ஒரு 500 ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி அவ்வளோ இன்பங்கள் துன்பங்களை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வெளியே போய் அந்த பிள்ளைக்காக அவருடைய மனைவிக்காக சம்பாதிச்சு எல்லாம் கொண்டு வந்து நல்லாதான் வாழ்க்கையை கொண்டு போவாரு. வாரம் வாரம் ஷாப்பிங்கா ஆவா, வாரம் வாரம் வேலன் பேக்கரிக்கா ஆவா, இல்ல புதுசா சுபாஷ் திறந்திருக்கானா ரைட்டு வா, வேற ஏதாவது துணி கடை திறந்திருக்கானா அங்கேயே வா, குற்றாலம் மூலமா வா, எங்கனாலும் வா கூட்டு போவாரு. என்னைக்காவது ஒரு நாள் கூட்டு போல உங்களை கட்டின என்னத்தை கண்ட எங்க அப்பா வீட்லயே இருந்திருக்காங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கணவன் செய்யக்கூடிய உபகாரத்தை மறுத்து பேசுறதுனால நீங்க நரகத்துக்கு அதிகமா போறீங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே தாய்மார்கள் வந்து அந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. விளையாட்டா பேசினாலும் விளையாட்டாவே எடுத்துடாதீங்க. சிந்திச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கான நேரம் ஆயிடுச்சு. தேனி நிகழ்ச்சி நடக்கட்டும், நாங்க தொழுதுட்டு வந்துடும். இல்ல தொழுக நேரத்துல நிகழ்ச்சியா போங்க சேர்த்து. நான் போயிட்டு பின்னாடி யாரையும் காணும், எல்லாமே சம்மளம் கொட்டி உக்காந்தாச்சு. சாயா குடிச்சிட்டீங்களா? அப்படி உள்ள வாங்க. இன்ஷா அல்லாஹ். اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد الله عليه وسلم صلى الله على محمد الله عليه وسلم وعلى محمد يا ربي صل عليه وسلم. பின்னால பேக்கில் போட்டோம். போற வழி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் வஜூதி سيدنا وحبيبنا وشفينا وسندنا
இலல்லாஹில் ஹபீபில் மஹ்பூபி மௌலானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த சிந்தனையும் யோசிக்காத சிறப்பான மறுமையை எங்களுக்காக செதுக்கி சீரழியும் இந்த உலகத்திலே சீராக நாங்கள் வாழ்வதற்கு சீரிய வழிகளை சிறப்புடனே தூதர்களை கொண்டு உருவாக்கிய உயர்ந்தோன் அல்லாஹ்வை உணர்விலும் எனது இந்த உரையிலும் கலந்து எனது உரையை தூங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த ஆண்டு விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் மாறினாலும் மாறாத இஸ்லாம். இன்றைக்கு காலம் மிக வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கிறது. காலத்தோடு சேர்ந்து மக்களாகிய நாமும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் நேரங்களிலே இஸ்லாம் சொன்ன வழிகளை தாண்டி, இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த செயல்முறைகள் எல்லாம் தாண்டி நம் மனதிற்கு தோன்றிய வழிகளையும் நம் மனதிற்கு தோன்றக்கூடிய செயல்முறைகளையும் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம். அப்படி மாறி இருக்கக்கூடிய நம்மிடத்துல யாராவது இப்படி செய்யாதீங்க, இது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது அல்ல, இது அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயம் என்று சொன்னால் இந்த காலத்துல யாராவது அப்படி வாழ முடியுமா? அந்த காலத்துல நபிமார்கள் வாழ்ந்தாங்க, ஷஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அவுலியாட்கள் வாழ்ந்தாங்க. நம்மளால வாழ முடியுமா? நம்மளால அப்படி வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்த காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைத்து நெளித்து ஓத வேண்டும் என்று நினைக்கின்றோம். எந்த காலம் மாறினாலும் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பதும் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்பதும் ஒரு நாளும் மாறவே மாறாது என்பதை நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மாறக்கூடியது. இஸ்லாம் நாம் எப்படி வேண்டுமென்றாலும் அறிந்து கொள்ளலாம். இந்த காலத்துல முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றை மட்டும் யோசித்து பாருங்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருப்பதின் காரணமாக அல்லாஹ் 2 கண்களுக்கு பதில் 4 கண்களை தந்திருக்கின்றானா? காலங்கள் மாறிக்கொண்டே இருப்பதற்காக 2 கைக்கு பதில் அல்லாஹ் 3 கைகளை தந்திருக்கின்றானா? காலங்கள் மாறிக்கொண்டே இருப்பதின் காரணமாக 2 காலுக்கு பதில் அல்லாஹ் 5 கால்களை தந்திருக்கின்றானா? எப்படி காலங்கள் மாறினாலும் உடல் அமைப்புகளும் உடலில் ஓடக்கூடிய இரத்தங்களும் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் மாறாதோ அதே போன்றுதான் காலம் மாற மாற இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பதும் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்பதும் ஒரு நாளும் மாறவே மாறாது. காலங்கள் மாறிவிட்டது என்பதற்காக அல்லாஹ் ஒரு நாள் முழுக்க பகலையும் ஒரு நாள் முழுக்க இரவையும் வைத்திருக்கின்றானா? அதுவும் அல்ல. காலங்கள் மாறிவிட்டது என்பதற்காக வானத்தை கீழையும் பூமியை மேலையும் அல்லாஹ் உயர்த்திருக்கின்றானா? அதுவும் அல்ல. காலங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் என்பது ஒரு நாளும் மாறவே மாறாது. இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளும் அவ்வாறுதான். எந்த காலம் மாறினாலும் சரி, இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளும் ஒரு நாளும் மாறவே மாறாது. நாமும் எந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டங்களையும் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளையும் பின்பற்றி வாழ வேண்டும். உங்களுக்கு மத்தியில் 2 வரலாற்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அரசு விருந்துக்கு சென்றார்கள். அந்த அரசு விருந்திலே பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. உலக மன்னர்கள் அனைவரும் உணவு உண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தட்டில் இருந்து சில பருக்கைகள் கீழே விழுந்தது. அந்த பருக்கைகளை கழுகி சாப்பிடுகின்றார்கள். இதனை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம் ஏராளமாக பார்த்தார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணியாளர் சொன்னார், ஏன் இந்த உணவை கழுவி சாப்பிடுகின்றீர்கள் என்று சொல்லும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், இவங்களுக்காக என் வாழ்வாதாரம் மாறிவிட்டது என்பதற்காக, என் நிலைமை மாறிவிட்டது என்பதற்காக இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் என்னால் விட முடியாது என்று சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியில் இன்னொரு வரலாற்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பெருநாள் பிறை பார்க்கப்பட்டது என்று சொன்னால் அங்கே மக்கள் தெரு முழுக்க இறங்கி தக்பீர் சொல்வார்கள். அவர்கள் தக்பீர் சொல்வதின் காரணமாக நாளைய தினம் பெருநாள் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த பழக்கம் என்பது மக்களிடத்தில் குறைவாக காணப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் இதை கைவிட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஷஹாபி பெருநாளுடைய பிறையை பார்த்து தெரு முழுக்க இறங்கி தக்பீர் சொன்னார்கள். மறுநாள் காலையில் தொழுகைக்கு வரும்போது தெரு நேர சப்தம் போட்டு தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் தக்பீர் சொல்வதை பார்த்து மக்கள் எல்லாம் ஏராளமாக சிரித்தார்கள்.
உடனே அந்த சஹாபியோட மகன் சொன்னார்கள், வாப்பா நீங்க தக்பீர் சொல்றதை கொஞ்சம் சத்தத்தை குறிச்சுக்கலாமே, உங்களை எல்லாரும் ஏராளமாக கேலி செய்வதை போன்று பார்க்கின்றார்கள் என்று சொல்லும் போது அந்த சஹாபி எந்த பதிலும் பேசவில்லை. நேராக பள்ளிவாசலுக்குள் சென்றார்கள், தக்பீர் கெட்டினார்கள், சுஜூதில் இருந்து அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளையும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளையும் எப்பொழுது மக்கள் ஏராளமாக இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதனா என்று யோசித்து பார்க்க தொடங்கிவிட்டாரோ, இந்த காலத்துல நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை, என்னுடைய ரூஹை கைப்பற்றிக்கோள் என்று அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். அந்த இடத்திலே அவரும் மரணித்து விட்டார். அப்படி என்றால் காலங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம், காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பதும் இஸ்லாத்தினுடைய வரைமுறை என்பதும் ஒரு நாளும் மாறவே மாறாது என்பதை நாம் நம்மளுடைய கவனத்தில் கொண்டு முழுமையாக இஸ்லாத்தினுடைய சட்டங்களிலும் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளிலும் நடக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த பேச்சாளர் பேச வருகிறார்கள். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூறிய ஹஜரத் அவர்களே, சுரண்டை முஹிதீன் ஆண்டவர் ஷாஃபி ஜிம்மா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு கஞ்சத்தனம் வேண்டாம். கஞ்சத்தனம் என்பது மோசமான பண்பு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவன், எச்சில் கையால் கூட காக்கையை ஓட்டாதவன், தவித்த வாய்க்கு தண்ணீர் தராத பாவி போன்ற சொற்களெல்லாம் எல்லா மனிதனின் கஞ்சத்தனத்தையும் பேராசையும் உணர்த்துவதற்காகவே உருவானவையே. மனித வாழ்வில் இருந்து கஞ்சத்தனத்தை ஒழிக்க இஸ்லாமிய திருநெறி சில சட்டங்களையும் வழிமுறைகளையும் வகுத்தளித்து செல்வத்தின் மீதான மனிதனின் பேராசைக்கு கடிவாளம் போட்டது. உங்களில் பணக்காரர்களை மட்டும் செல்வம் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பது திருக்குர்ஆனின் கட்டளையாகும். இதுதான் இஸ்லாமிய பொருளியல் அடிப்படை கோட்பாடும் ஆகும். அதாவது செல்வம் சமூகம் முழுவதிலும் சுழன்று வர ஆரம்பித்தது. செல்வம் இஸ்லாமிய சட்டம் அதே போல் கஞ்சத்தனம் என்பது மோசமான பண்பு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவன், எச்சில் கையால் கூட காக்கையை ஓட்டாதவன், தவித்த வாய்க்கு தண்ணீர் தராத பாவி போன்ற சொற்கள் எல்லாம் எல்லா மனிதனின் கஞ்சத்தனத்தையும் பேராசையும் உணர்த்துவதற்காகவே உருவானவையே. மனித வாழ்வில் இருந்து கஞ்சத்தனத்தை ஒழிக்க இஸ்லாமிய திருநெறி சில சட்டங்களையும் வழிமுறைகளையும் வகுத்தளித்து செல்வத்தின் மீதான மனிதனின் பேராசைக்கு கடிவாளம் போட்டது. உங்களில் பணக்காரர்களிடையே மட்டும் செல்வம் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பது திருக்குர்ஆனின் கட்டளையாகும். இதுதான் இஸ்லாமிய பொருளியல் அடிப்படை கோட்பாடும் ஆகும். அதாவது செல்வம் சமூகம் முழுவதிலும் சுற்றி சுழல வேண்டும். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆவதற்கும் ஏழை மேலும் ஏழை ஆகிவிடுவதற்கும் வழிபிறந்துவிடும். இந்த வழியை திருக்குர்ஆன் முழுமையாக அடைத்து விடுகிறது. இந்த ஆணையினால் அருள்மறை திருக்குர்ஆன் ஏட்டளவில் கூறி என்று விடவில்லை. இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அது வட்டியை முற்றாக தடை செய்கிறது. ஜகாத் என்னும் தான தர்மங்களையும் கட்டாய கடமையாக்குகிறது. போர்க்களங்களில் எதிரிகளை விட்டு செல்லும் உடைமைகளின் இதை இஸ்லாமிய மொழி மரபில் ஹனிமத் என்பர். 1/5 பகுதி பொது பணிகளுக்கென ஒதுக்கப்பட்டது. இவற்றை தவிர இறைவழியில் செலவு செய்வதாகவும் முக்கியத்துவத்தையும் அழுத்தமாகவும் மனதில் பதியும்படியாகவும் அறிவுறுத்துகிறது. பல்வேறு குற்றங்களை நீக்க பிராயசித்தமாக பரிகாரமாக இறைவழியில் செலவு செய்யக்கூடிய பல விதிமுறைகளை நிர்ணயித்து, எடுத்துக்காட்டாக கடமையாக்கப்பட்ட ரமலான் நோன்பை உங்களால் நோக்க முடியாமல் போய்விட்டால் எத்தனை நோன்பை விடுபட்டதோ அத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். அதேபோல் இஸ்லாம் அற்புதமான வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தது. இறந்தவர்கள் விட்டு செல்லும் சொத்தில் 2/3 பங்கு அவர்களது வாரிசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று வழி செய்தது. சொத்தில் கூறியவர் பத்திரம் எழுதியிருந்தாலும் சரி எழுதாவிட்டாலும் சரி இப்படி 1/3 பங்கு பகிர்ந்தளிக்கப்படுவது என்பது பொருந்தும். இவற்றின் காரணமாக செல்வம் சமூகம் முழுவதிலும் சுழன்று வர ஆரம்பித்தது.
அளித்தது. கண்டத்தனம் வெறுக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்று இஸ்லாம் தாராள தன்மையையும் மற்றவருக்கு வழங்குவதையும் உயர்ந்த பண்புகள் என கூறியது. சமூகத்தில் வசதி படைத்தோரின் செல்வத்தில் கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் உரிமை உண்டு என்று குர்ஆன் தெளிவாக்குகிறது. இப்படி பல்வேறு வழிமுறைகள் மூலம் சமூக தளத்தில் கண்டத்தனம் என்னும் இழி குணத்தை இஸ்லாம் நிறுத்தி எடுக்கிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் செல்வத்தை இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்து நாமும் இன்னும் பெற்று மற்றவர்களை மகிழ்விக்கும் எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறது. மேலும் மனிதர்கள் சிலருக்கு செல்வத்தை தந்திருப்பது அல்லாஹ் அவர்கள் செய்த அற்படையாகும். ஆனால் நம் பலர் இதை பற்றி சிந்தனையே இல்லாமல் தன்னுடைய சம்பாத்தியம் மூலம் தனது திறமையின் மூலம் செல்வத்தை சம்பாதித்ததாக நினைக்கின்றார்கள். ஆதலால் பணத்தை நல்வழியில் செலவழிக்காமல் கண்டத்தனம் செய்து நல்வாழ்க்கை வாழலாம் என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு நினைப்பவர்களுக்கு திருக்குர்ஆனும் நபிமொழியும் கடுமையாக எச்சரிக்கை விடுகின்றன. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அதில் எவர் கண்டத்தனம் செய்தார்களோ அது தங்களுக்கு சிறந்தது என்று எண்ண வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீயது. அவர்கள் எதில் கண்டத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் நாளை கியாமத் நாளில் கழுத்து நெருக்கப்படுவார்கள். வானங்கள் மற்றும் பூமி உரிமை அல்லாஹ் கூறியது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். உங்கள் மத்தியில் ஒரு வரலாற்றை சொல்லி முடிவுக்கு வர விரும்புகிறேன். அஸ்மா அலி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என் கணவர் சுபைர் அலி அளித்ததை தவிர வேற செல்வம் எதுவும் என்னிடம் இல்லை, அதை நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய், கஞ்சத்தனமாக பையில் சேரித்து வைத்துக் கொள்ளாதே, அவ்வாறு செய்தால் உன்னிடமும் கஞ்சத்தனம் காட்டப்படும் என்று கூறினார்கள். நீ தர்மம் செய்யாமல் முடித்து வைத்துக் கொள்ளாதே, அல்லாஹ் உன் மீது தேனர்களை பொழியாமல் முடித்து வைத்துக் கொள்வான். எனவே உன் சக்திக்கு ஏற்ப சிறிதளவாக தர்மம் செய்ய என கூறினார்கள். நாம் அனைவரும் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது மிகவும் அவசியமானது. அல்லாஹ் நம் அனைவரையும் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்து மறுமை வாழ்க்கை வெற்றியடை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக பேசுவதற்காக நுபீனா ஆயிஷா ரலியின் தர்மம் என்கின்ற தலைப்பில் அல்ஹம்துலில்லாஹ். ஒளியால் மலக்கை படைத்து, நெருப்பால் ஜின்னை படைத்து, மண்ணால் மனிதனை படைத்து, பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்த ரசிக்கின்ற அல்லாஹ் எல்லா புகழும். ஈட்டியில் மொழி நின்றாலும் நாங்கள் ஈமானை ஒருபோதும் இழக்க மாட்டோம் என்று இரும்பு குரல் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் தோழர்கள் மீதும் ஒளியால் இந்த சபையை நிரப்ப வந்த ஆலிம் பெருமக்களின் மீதும் ஜமாத்தார்கள் மீதும் பெரியோர்கள் சிறியோர்கள் உடன் பயிரும் மாணவ மாணவிகள் மீதும் இஸ்லாத்தின் சிறந்த காணிக்கை சலாமே சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த ஆண்டு விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் தர்மம். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சமுதாயத்திற்கு 2 சாக்கு பைகள் பணங்கள் அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 1 லட்சத்திற்கு அதிகமான பணங்கள் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெரிய தாம்பூலத்தை எடுத்து வர செய்து அது நிரம்ப நிரம்ப பணங்களை எடுத்து மக்களுக்கு பங்கு வைத்தார்கள். மாலை வரை இவ்வாறு செய்த அனைத்து பணங்களும் தர்மமாக கொடுத்து விட்டார்கள். ஒரு பணம் கூட மீதம் வரவில்லை. அன்னை அவர்கள் அன்று நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் தங்கள் அடிமை பெண்ணிடம் நோன்பு திறக்க ஏதாவது உணவு கொண்டு வா என கூறினார்கள். அப்பெண்மணி ஒரு ரொட்டியையும் சைத்தூன் எண்ணெயும் கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒரு பணத்திற்கு இறைச்சி வாங்கி சமைத்திருந்தால் நன்றாக இருக்குமே, இன்றும் அந்த உணவிடம் நம் நோன்பு திறக்கலாம் என்று கூறினார்கள். அக்காலத்தில் இஸ்லாத்திற்கு வெற்றி ஏற்படும் நாடான பல முஸ்லிம்களின் ஆதிக்கத்திற்கு வந்துவிட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இவ்விதமான காணிக்கை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடமிருந்து வந்த முஸ்லிம்களின் வீடுகள் தானியங்கள் போன்று நாணயங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறிலிருந்து வந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக சாதாரணமான எளிய வாழ்க்கை நடத்தி வந்து கொண்டிருந்தார்கள். நோன்பு திறப்பதற்கு கூட தங்கள் அடிமை பெண் நினைவூட்ட வேண்டிய நிலையில் தான் இருந்தார்கள். 1 லட்சத்திற்கு அதிகமான பணங்கள் தர்மம் செய்தார்கள். நான் நோன்பு வைத்திருக்கேன், நோன்பு திறக்க இறைச்சி வாங்கலாம் என்று ஒரு எண்ணம் கூட வரவில்லையே. இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட சம்பவம் உண்மையிலே இருக்குமா? நம்பார்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தேகப்படும் அளவில் அக்காலத்தின் மக்களின் வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான இத்தகைய நிகழ்ச்சிகள் பல நடைபெற்றிருக்கு. இது என்று ஆச்சரியப்படும் விஷயம் அல்ல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையிலும் இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு தடவை அன்னை அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு ரொட்டி மட்டும் உள்ளது. ஒரு ஏழை மனிதர் ஒருவர் வந்து தர்மம் கேட்டனர். அந்த ஒரு ரொட்டியும் அந்த ஏழை மனிதருக்கே கொடுத்து விடு என கூறினார்கள். பரவாயில்லை, நோன்பு திறக்க வேற உணவகம் இல்லை என்று கூறியதற்கு பரவாயில்லை, அந்த ஒரு ரொட்டியும் அந்த ஏழை மனிதருக்கு கொடுத்து விடு என கூறினார். இது மட்டும் மாத்திரமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட பெரும் தர்மத்தின் மூலம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இப்படி ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வந்த பாம்பை அடித்து கொன்று விட்டார்கள். அன்று கனவில் கூட அந்த பாம்பை அடித்துக் கொள்வதை தவறு என ஆயிஷா நாயகி சுட்டி காட்டப்பட்டது. தவறை திருத்துவதற்கு ஏராளமாக 12,000 பணங்களை தர்மம் செய்து ஏழை மக்களுக்கு பங்கு வைத்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் தர்மம் செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒட்டு போடப்பட்ட சட்டையை அணிந்திருந்தாலும் கூட, கிழிந்த ஆடையை அணிந்திருந்தாலும் கூட ஏழை மக்களுக்கு தர்மம் செய்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் 70,000 பணங்களை உழைத்து ஏழை மக்களுக்கு தர்மம் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவை போன்று நம் இவ்வுலகிலும் அனைவரும் வாழ்வோமாக. ஆகிய தவானக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि ताला बरकातुहू। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिस्बिल्लाह व अस्हाबिहि जिन्तिल्लाह। விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து, மனிதர் மிருகங்களாய் வாழ்ந்த அக்காலத்தில் மனிதனின் புனிதராக பிறந்த பூமான் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாமும் சலவாத்தும் சொன்ன மன்னமாக எனது ஆண்டு விழாவின் உரையை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைவர் கபரை கண்டு கலங்கிய அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, கபரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார். அல் ஹாக்குமுத் தகாசுர் அத்தா சுர்துமுல் மகாபிர். மனிதனின் பேராசை என்பது அவனை கபருக்குள் வைத்த பிறகுதான் அடங்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்றால் கபரு ஒன்று இருக்கிறது, அந்த கபரில் நமக்கு வாழ்க்கை ஒன்று உள்ளது என்று நம்மால் விளங்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கபரை கண்டும் கபருடைய வாழ்க்கையை நினைத்தும் ஒவ்வொரு சஹாபிகளும் கண்கலங்கினார்கள். அப்படி உலகில் உண்மையான இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு சஹாபியின் வரலாற்றை சொல்லி நான் எனது உரையை முடிக்க விரும்புகிறேன். ஹஸ்ரத் குமைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு தடவை நானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தோம். அப்போது அந்த காட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கபரை பார்த்தார்கள். அந்த கபரில் இருக்கும் மையத்திற்கு சலாம் சொல்லிவிட்டு உயிருடன் இருப்பவர்கள் போல பேச தொடங்கினார்கள். கபருவாசிகளே, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உங்களிடத்தில் ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று கேட்டார்கள். கபரை பார்த்து கேட்டார்கள். உடனே சிறிது நேரம் கழித்து அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி என்னிடத்தில் சில செய்திகள் உள்ளது. நீங்கள் இறந்து விட்ட பின் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய சொத்தை, உங்களுடைய பணத்தை உங்கள் உறவினர்கள் பங்கு வைத்துக் கொண்டார்கள். உங்களுடைய குழந்தைகள் அனாதையாகிவிட்டார்கள். உங்கள் மனைவிமார்கள் வேறொரு திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இதுதான் என்னிடத்தில் உள்ள செய்தி என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். கபருவாசிகளில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. உடனே அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், குமலே, இவர்களுக்கு பேச அனுமதி கிடைக்கவில்லை. பேச அனுமதி கிடைத்திருந்தால் இவர் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? உலகத்தில் பணத்தை விட, மனைவியை விட, குழந்தைகளை விட சிறந்தது தக்வா, இறையச்சம் என்றுதான் அலி ரலியல்லாஹு சொன்னார். இதை சொல்லியவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அழுது அழுது தாடி முடிகள் எல்லாம் நனைந்து விட்டது. அழுது கொண்டே சிவந்த கண்களோடு மிகுந்த கவலைகளோடு அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், குமலே, கபரு என்பது அமல்களின் பெட்டியாகும். மரணத்திற்கு பிறகுதான் அதில் என்னென்ன இருக்கிறது என்று தெரியும். மனிதன் நன்மை
நன்மைகளை செய்தால் அந்த கபரு பெட்டிக்குள் நன்மைகள் இருக்கும். மனிதன் தீமைகளை செய்தால் அந்த கபரு பெட்டிக்குள் பாவங்கள் இருக்கும். மனிதன் செய்யும் நல்ல அமல்களை அழகிய மனிதனின் தோற்றத்தில் மையத்துக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய தீய செயல்களும் விகாரமான பேச்சுக்கள் துர்நாற்றத்துடன் அந்த மனிதனுக்கு வேதனை கொடுத்து கொண்டு இருக்கும் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. கபரில் நம்மோடு இருக்கும் நல்ல அமல்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்துவிட்ட பின் 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து வருகின்றன. 1 பணம், 2 உறவினர்கள், 3 நல்ல அமல்கள். இந்த 3 மையத்தை அடக்கியவுடன் 2 வீடு திரும்புகின்றன. 1 மட்டும் அந்த மனிதனுடன் இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே சகாபாக்கள் கேட்டார்கள், அந்த மனிதனுடன் இருப்பது என்னவென்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் செய்த நல்ல அமல்கள் மட்டும் அவனுடன் கபரில் இருக்கும் சொன்னார்கள். உடனே அப்படி என்றால் நம்மோடு கபரில் இருக்கும் நல்ல அமல்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கபரிலே நம்மை தனியாக தவிக்க விடும் பணத்தை சம்பாதிப்பதற்கு நாம் தூக்கத்தை தியாகம் செய்கின்றோம், பசியை மறைக்கின்றோம், குடும்பத்தை பிரிகின்றோம், இன்னும் ஏராளமான சிரமங்களை எடுக்கின்றோம். கபரிலே நம்மோடு இருக்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கு நாம் என்ன தியாகம் செய்கின்றோம், என்ன முயற்சி எடுக்கின்றோம் என்பதை நமக்கு நாமே ஒரு முறை கேட்டுக்கொள்ள வேண்டும். கபரு என்பது ஒரு இருளான வீடு. கபரு என்பது ஒரு நெருக்கடியான ஒரு வீடு. கபரு என்பது ஒரு ஆதரவற்ற வீடு. கபரு என்பது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வீடு. கபரு என்பது ஒரு வெப்பமான வீடு. கபரு என்பது ஒரு தனிமையான வீடு. கபரு என்பது கண்ணீராலும் நெருப்பாலும் சூழப்பட்டிருக்கும் ஒரு கபரு என்பது பாம்புகளும் தேளுக்களும் கொடிய விஷங்களுடைய ஒரு வீடு. கபரு என்பது சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டக்கூடிய வீடு. கபரு என்பது யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு வீடு. கபரு என்பது யாரும் கண்டிராத ஒரு வீடு. கபரு என்பது மனித சிந்தனைக்கும் மனித கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு வீடு. கபரு என்பது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கும் ஒரு வீடு. இந்த கபரை விசாலமான வீடாகவும் ஒளிமைய வீடாகவும் உதவிகள் கிடைக்கும் வீடாகவும் மாற்ற வேண்டும் என்றால் நாம் தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தர்மம் கொடுப்பது என்று ஏராளமான நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும். வாழக்கூடிய காலங்கள் முழுக்க இறைவனுக்கும் இறைவாக்குகளுக்கும் கட்டுப்பட்டு நல்ல அமல்களை அதிகம் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவதோடு கபரிலே கவலை இல்லாமல் இருக்கும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாமா அலக்க வல்ஹம்துலில்லாஹ் மில்மா வ ஹலக வல்ஹம்துலில்லாஹ். அதவா சமாவாத்தில் வ அல்ஹம்துலில்லாஹ். அதாமா அக்ஷா அல்ஹம்துலில்லாஹ். அதாமா அக்ஷா கிதாபுகுன் வல்ஹம்துலில்லாஹ். மில்மா அக்ஷா கிதாபுகுன் வல்ஹம்துலில்லாஹ். அதத்த குல்ல ஷைஇன் வல்ஹம்துலில்லாஹ். அதத்த குல்ல ஷைஇன் அல்துல் பில்லாஹி ரப்பன் வாபில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் வ ரசூலுல்லாஹ். ஆதியும் அந்தமும் ஆகிய அல்லாஹ்வின் ஆழமான கடல் போன்ற உள்ளத்தை அனைதினமும் போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய வள்ளல் நபியின் வாழ்க்கையை நழுவாமல் தழுவாமல் எனது வாழ்வின் உயிர் மூச்சாக கடைபிடிப்பேன் என்று உறுதிமொழியோடு எனது உரைக்க கூறுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு கவலைக்கு அல்லாஹ் கொடுக்கும் நன்மைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் யாராவது கவலைப்படாமல் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை, எல்லோருக்கும் கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நமது கவலைகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சொந்த வீடு எப்படி வாங்குறது, இதை இன்னைக்கு எப்படி வாங்குறது, நாளைக்கு அதை எப்படி வாங்குறது என்ற உலக சார்ந்த கவலைகளாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உலக சார்ந்த கவலைகள் படுவதன் மூலம் எந்த ஒரு நலவும் நடக்கப் போவதில்லை. இதற்கு பதிலாக மறுமையை நினைத்தும் கபரை நினைத்தும் கவலைப்படுவதன் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான கூலிகளை தருகின்றான். மிக சுருக்கமாக 2 வரலாற்றை சொல்லி முடிவுக்கு வர இருக்கின்றேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கபரில் கேட்கக்கூடிய கேள்வி கணக்குகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது கபருக்கு வரக்கூடிய முன்கர் நக்கீரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். முன்கர் நக்கீர் என்பவர் மிக கருப்பான தோற்றம் கொண்டவர். அவர் கண்ணை திறந்தால் வானத்தில் வீசக்கூடிய மின்னலை போன்ற மிக அதிபயங்கரமான வெளிச்சம் வரும். அவர் வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் வானத்தில் இடிக்கக்கூடிய இடி முழக்கத்தை விட மிக அதிபயங்கரமான சத்தம் வரும். மேலும் அவர் முடியின் மீதுதான் நிற்பார். முன்கர் நக்கீர் தனது கையில் ஒரு குச்சியை வைத்திருப்பார்.
அந்த குச்சியை கபத்துல்லாவில் ஒன்று சேரக்கூடிய மக்கள்கள் தூக்கினால் கூட அசையாத அந்த குச்சியை முற்கண்ணைக்கு தனது கையில் வைத்து சுத்தி கொண்டிருப்பார். கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு தவறாக பதில் சொல்லும் மனிதரை அந்த குச்சியால் அடிப்பார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் இதை கேட்ட சஹாபாக்களுக்கு கவலை ஏற்பட்டது. நாளை நமது கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம், நமது நிலைமை என்ன ஆக போகிறது என்ற கவலை உமரில் அவர்களுக்கு அதிகரித்து விட்டது. உமரில் அவர்கள் நபியிடத்தில் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், இவ்வளவு பயங்கரமான மலக்குமார்கள் கபருக்குள் வந்தால் நான் மௌத்தான பிறகும் இன்னொரு மௌத்தா, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள் என்று நபியிடத்தில் சொன்ன போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து உமரில் அவர்களை அழைத்து சொன்னார், உமரே, நீர் கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வீர், மேலும் கபருக்கு வரக்கூடிய மலக்குமார்களை திரும்ப கேள்வி கேட்பேன். அதை கேட்டு கபரில் வரக்கூடிய மலக்குமார்கள் அதிர்ந்து போய் நிற்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரில் அவர்களுக்கு மறுமையை நினைத்து ஒரு சிறிய கவலை வந்த பிறகுதான் கபருக்கு வரக்கூடிய மலக்குமார்களை திரும்ப கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சக்தி கொடுத்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைக்கு உலகத்தில் மௌத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கோமா, மௌதாவுமோ களிமா சொல்லி மௌத்தாவுமா என்று கவலைப்பட்டிருக்கோமா, சொர்க்கத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு செல்வோமா என்று கவலைப்பட்டிருக்கோமா? நிச்சயமாக இல்லவே இல்லை. உலக சார்ந்த கவலைகள் படுவதற்கு பதிலாக மறுமையை நினைத்தும் கபரை நினைத்தும் கவலைப்படக்கூடியவராக அல்லாஹ் ஆக்குவானாக. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வர விரும்புகின்றேன். ஒரு நாள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டது, தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று வந்து சொன்னார். ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றி வந்தவுடன் கேட்டார், யாருப்பா நீ, புதுசா இருக்கியே, இதுவரை நான் இந்த மதீனால பார்த்ததே இல்லையே, யாருன்னு கேட்டார். அதற்கு அந்த மனுஷன் சொன்னா, நான் இப்லீஸ், நான் ஷைத்தான். நான் யாரு? நான் ஷைத்தான் என்று அந்த மனிதன் சொன்னான். ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், ஷைத்தானின் வேலை தொலைவிடாமல் செய்வதானே, நீ எதற்கு என்னை எழுப்பினாய் என்று கேட்டார். அதற்கு அந்த ஷைத்தான் சொன்னான், தஹஜ்ஜுத் தொழுகை தொலைவிடாமல் உங்களை செய்தேன், அதற்கு நீங்கள் மிகவும் கவலைப்பட்டீர், அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்டீர். அதற்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்று தெரியுமா? ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகை போனதுக்கே இந்த மனுஷன் இப்படி கவலைப்படுறாரு, இவருக்கு ஒரு வருடம் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை கிடைக்கணும்னு உங்க கணக்குல எழுத சொல்லிட்டார். இன்னைக்கு நான் உங்களை எழுப்பலைன்னா இன்னொரு வருடம் தஹஜ்ஜுத் தொழுகை நன்மை கிடைச்சிடும், அதனாலதான் இன்னைக்கு உங்களை எழுப்புனேன். ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை கிடைச்சா போதும் என்று ஷைத்தான் சொல்லி காமிக்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகில் யாராவது தொழாமல் போய்விட்டேனே, தொழுகையை தவறவிட்டேனே என்று கவலைப்பட்டிருக்குமா? நிச்சயமாக இல்லவே இல்லை. இம்மை வாழும் மறுமை வாழும் சீராக அமைவதை கவனத்தில் கொண்டு வாழக்கூடிய காலங்களில் மறுமையை நினைத்தும் மார்க்க கல்வியை நினைத்தும் கவலைப்படக்கூடியவராக அல்லாஹ் ஆக்குவானாக. வாயிலில் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மைதீன் ஃபாத்திமா வந்திருக்காங்களா? ஒரு ஆங்கிலேய பயான் பாய் இங்கிலீஷ்ல. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalamu alaikum to the chief guest of all festive Hajrat, and assalamu alaikum to the one and all people present to hear the Islamic bayan. My topic name is the main aim of Ramadan. Ramadan is the unique Islamic traditions which take place on the 9th month of Islamic calendar and last for a month. Ramadan is a scared period in all Islamic countries and most significant event in every life of Muslim. The main aim of Ramadan. The main idea of Ramadan is strengthening faith, moral growing, consideration of personal way of life, understanding life priorities and shifting of these priorities. The people has to opportunity to live in a city life to retain some cozy and lonely place with the aim to think about true ritual values, to evaluate some person's lives and to relax. People are sinful. Ramadan always people to look their life to some conclusions and to provide some changes in life. Spiritual purifications is provided to change in words of life. Muslims tries to refuse some eating, drinking, smoking and other life facilities, to avoid bad languages and save some soul sandy thoughts to conclusions. Assalamu alaikum. Waalaikumsalam.
அடுத்த பேச்சாளர் எஸ் ஆயிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நான் உங்கள் மத்தி எடுத்துக்கொண்ட தலைப்பு சொர்க்கமும் சொர்க்கத்தை பற்றி செய்திகளும். கண்ணியத்துக்குரியவர்கள், கபருடைய வேதனை பற்றி எத்தனையோ பயான்கள் கேட்டிருப்போம், நரகத்துடைய வேதனை பற்றி எத்தனையோ புத்தகம் நாம் படித்திருப்போம். ஆனால் சொர்க்கத்தையும் பற்றி, சொர்க்கத்தினுடைய அழகான விஷயங்களை பற்றி சொர்க்கத்துடைய அழகான விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக எங்கு கேட்டதே இல்லை. இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பு. எனவே இந்த ஆண்டு விழாவை எடுத்துக்கொண்ட சொர்க்கத்தின் பற்றி உங்களுக்கு நான் பேச வந்தேன். திருமிகம் என்கிற ஒரு நூலை அழகாக பதிவு செய்யப்படுகின்றது. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் சொர்க்கத்துக்குள்ளே எந்த பொருட்களை கொண்டு அல்லாஹ் உருவாக்கிறான் என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி ஒரு வீட்டை கட்டுகிறானோ அதே போன்றுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டினான் என்று சொன்னார்கள். உடனே அந்த சொர்க்கத்துடைய கற்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய கட்டினார் தெரியுமா? நன்றாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. சொர்க்கத்தில் ஒரு செங்கல் தங்கமாகவும் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் ஆக்கி சொர்க்கத்தை கட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த சொர்க்கத்தை கட்டுவதற்கு மண்ணாக அல்லாஹ் குமும பூக்களை கொண்டு கட்டினார்கள், ஜல்லிக்கற்களை அல்லாஹ் கட்டினார்கள், முத்துக்களையும் மாணிக்கங்களையும் கற்களை கொண்டு கட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த சொர்க்கத்தை கட்டுவதற்கு மண்ணாக அல்லாஹ் குமும பூக்களை அல்லாஹ் பயன்படுத்தி கட்டினார்கள். பார்த்தீங்களா, அந்த உலகத்தை நம்மால் ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியுமா? ஆனால் சொர்க்கத்தை என்பது உலகத்திலே மிக விலை உயர்ந்த கஸ்தூரி அத்தர். அந்த கஸ்தூரியை கொண்டுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டினான். முத்து மரகதம் மாணிக்கங்கள் வைடூரியங்கள் கற்களை நாம் கனவில் கூட கண்டது கிடையாது. அதையெல்லாம் வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் வயதோகியம் என்பது வராது. வயதோகியம் என்பது நிரந்தரமாக அவர்கள் வாலிபமாக என்று இருப்பார்கள். சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு பசி வராது, சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு வேர்வை வராது, சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு காட்சி தெரியாது, சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு மலம் ஜலம் வராது, சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு சோம்பேறித்தனம் வராது, சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு நோய்கள் வராது. ஆகவே நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியமாக ஃபில் குர்ஆனில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன்னக அலா குலுகின் அலீம். قال النبي صلى الله عليه وسلم انما بعثت ليتمم مكارم الاخلاق. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நீர் உலகத் தலைவர், எங்கள் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் என இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் வீரத்தோடு முழுமையான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குணத்தை பற்றி குறிப்பிடும் போது நல்ல குணங்களை இவ்வுலகிற்கு எடுத்துரைப்படுத்துவதற்காகவும் பரிபூர்ணப்படுத்துவதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளேன். நபி அவர்கள் வந்த பிறகுதான் இவ்வுலக மக்களுக்கு நல்ல குணம் என்ன என்று தெரிய வந்தது. உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு அழகிய தலைப்பை கொண்டு வந்துள்ளேன். இன்றைக்கு உலகத்தில் கெட்ட குணங்களோடு வக்கரக புத்தியோடு வாழக்கூடிய மக்களே, உங்களுக்கு நான் அழகிய குணம் கொண்ட அண்ணல் நபி என்ற தலைப்பில் சில அழகிய இறைவசனங்களையும் நபிமொழிகளையும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அப்படி என்ன குணானில் நபி குணத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் என்றால், இறைவன் இறைமறையில் பறைசாற்றுகின்றான், நபியே நாயகமே, நீங்கள் தான் உயர்ந்த நற்குணத்தின்
மீது உள்ளீர்கள். நபி அவர்கள் தான் நற்குணத்திற்கு சொந்தக்காரர் என்று குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எந்த அளவிற்கு நபி அழகிய குணத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல நபிமொழிகள் சான்றாக அமைகிறது. ஒப்பற்ற தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் போது நீ வயிறு நிரம்ப சாப்பிடாதே. அப்படி நீ சாப்பிட்டால் நீ ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. நம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எந்த அளவிற்கு நபி அன்போடு இருக்க சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் விளக்க முடிகிறது. ஆனால் இந்த அழகிய குணம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நாம் அழகிய குணத்தோடு பழகுகின்றோமா அல்லது அவமரியாதையோடு பழகுகின்றோமா என்றால் கண்டிப்பாக அழகிய குணத்தோடு பழகவில்லை. மாறாக எடுத்ததற்கெல்லாம் சண்டை, தொட்டதற்கெல்லாம் சண்டை, கோபம், விரோதம், வஞ்சகம் என மிக மோசமான குணத்தோடு தான் பழகின்றோம். இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பாசத்தோடு, நேசத்தோடு, அன்போடு, பரிவோடு பழகுங்கள். இதுவே நம் நபி சொல்லி தந்த அழகிய குணமாகும். இது மட்டும் அல்லாமல் இன்னும் பல நபிமொழிகளில் நபியின் அழகிய குணத்தை பற்றி இவ்வுலகிற்கு சொல்லும். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யர்ஹம் சதீரனா வலம் யுவக்கிர் ஹபீரனா பலைஸ மின்னா. யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. உலகில் வந்த எந்த தலைவரும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. சிறுவர்கள் என்றாலே அவர்களை கண்டிக்க வேண்டும் அல்லது அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். இந்த காலத்தில் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலக அவநிலையை பார்த்தால் சிறு பிள்ளைகளை கற்பழிக்கின்றார்கள், பள்ளி செல்லும் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், சிறுவர்களோடு அன்போடு, பாசத்தோடு, கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். இதை விட நபியின் அழகிய குணத்தை பற்றி உலகிற்கு சொல்ல வேற வார்த்தை தேவையா? பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு வயதானவரை ஒரு புறத்தாகவே மதிப்பதில்லை. வயதானவரை திட்டுவதும் கேலி கிண்டல் செய்வதும் நமது பொழுதுபோக்காகவே இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் பெரியவர்களிடத்தில் எந்த அளவிற்கு மதிப்போடு மரியாதையோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு அழகிய வரலாறை சொல்கின்றேன், கேளுங்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய சபைக்கு ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் வருகை தந்தார்கள். அவர்களின் கையில் ஒரு பாத்திரம் நிறைய கருப்பு திராட்சை பழங்களை கொண்டு வந்தார்கள். நபி அவர்களிடத்தில் சாப்பிடுவதற்கு கொடுத்தார்கள். நபி அவர்கள் அனைத்து பழங்களையும் தான் மட்டும் சாப்பிட்டு விட்டு அந்த பாத்திரத்தை அந்த வயதான பெண் இடத்தில் கொடுத்தார்கள். அந்த பெண்ணும் நபி அனைத்து பழங்களையும் சாப்பிட்டு விட்டார் என்ற அளவில்லாத சந்தோஷத்துடன் அந்த சபையை விட்டு தன் வீட்டிற்கு சென்றார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து சஹாபாக்கள் கேட்டார்கள், எந்த பொருட்கள் வந்தாலும் எங்களுக்கு தராமல் தாங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டது இல்லையே நாயகமே, இன்றைக்கு தாங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அதில் ஒரு பழத்தை எடுத்து சுவைத்து பார்த்தேன், மிகவும் புளிப்பு தன்மையோடு இருந்தது. உங்களுக்கு நான் கொடுத்திருந்தால் அதை சாப்பிட்டு விட்டு அந்த வயதான பெண்ணை திட்டிருப்பீர்கள், ஏசிருப்பீர்கள். நபிக்கு இப்படியா புளிப்பு தன்மையான பழத்தையா கொடுத்தீர்கள் என்று கண்டித்திருப்பீர்கள். அப்படி திட்டிருந்தாலோ, ஏசிருந்தாலோ, கண்டித்திருந்தாலோ அந்த வயதான பெண்ணின் மனதில் கவலையும் பெரும் கஷ்டமும் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்படக்கூடாது என்பதற்கு தான் அனைத்து பழங்களையும் நானே சாப்பிட்டேன் என்று இவ்வுலகிற்கு அழகிய குணத்தை வெளிப்படுத்தினார்களே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் சமூக மக்கள்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் என்ன மரியாதையோடு, என்ன மதிப்போடு நடந்து கொள்கின்றோம் சொல்லுங்க பாப்போம். வீட்டில் அம்மா சமையலில் உப்போ உரப்போ கூடிருச்சுன்னு சொன்னா பெரிய சண்டையே நடந்து விடுகிறது. பெத்த தாய் என்று கூட பார்க்காமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தாயின் மனதை நோகடிக்கும் பிள்ளைகள் ஒரு புறம் என்றால், திருமணம் செய்த மனைவியை அடித்து துன்புறுத்தும் கணவர்கள் ஒரு புறம். இதுவா நல்ல குணத்திற்கு அழகு? முன்பின் தெரியாத வயதான பெண்ணின் மனதை காயப்படுத்த கூடாது என்று நினைத்தார்களே, அதுதான் அழகிய குணத்திற்கு அழகு. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யார் மனதையும் காயப்படுத்தாமல், துன்பப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பேசிய மாணவிக்கு அல்லாஹ் நவாட்சொலி கணித்துக்குரிய ஹஜரத் அவர்களை, சுரணை முஹைதீன் ஆண்டவர், சாபி ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் தலைவர், நிர்வாக பெருமக்களை, ஜமாத்தார்களை, விழாவிற்கு வருகை தந்த ஆலிம்களை, சமூக சேவையாளர்களின் உடலாலும் பொருளாலும் உதய தந்த செல்வந்தங்களை மற்றும் பெரியர்களின் உடலும் பயிருள்ள மாணவ மாணவிகளை அனைவருக்கும் எண்ணிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால்,
தூக்கத்தை போக்கிய ஒரு பேச்சமலம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டிருந்தார்கள். படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த நபி அவர்களின் மனைவிகளின் ஒருவர், யா ரசூலுல்லாஹ், தங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பேச்சம்பழம் கீழே கிடந்தது. அது வீணாக போய்விடக் கூடாத எண்ணத்தில் நான் அதை எடுத்து சாப்பிட்டேன். அது சதக்காவில் பொருளாக இருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அதனால் தூங்க முடியல என்று பதிலளித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பேச்சம்பழம் அவருக்கு வேண்டியதாக தான் இருக்க வேண்டும். இன்னும் சதக்காவில் பொருளாக அவருக்கு வந்து கொண்டிருந்த காலத்தினால் அவருக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தார்கள். இது நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையாக்கும் ஒரு சிறு சந்தேகத்தினால் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இதற்கு மாறாக இன்றைய மனித நிலைமை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். லஞ்சம், வட்டி, திருட்டு, வழிப்பறை போன்ற எல்லா வழிகளையும் புரட்டி இவ்விதமான வெக்கம் உணர்ச்சியும் இன்று மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு விடுகிறோம். பிறகு நாங்களும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் என்பது பெருமையுடன் கூறி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து பிஸ்மிக்கு அடுத்து வரக்கூடிய மாணவி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, இவ்விழாவிற்காக உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே, பெற்றோர்களே மற்றும் என் உடன் பயிலும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புன்சிரிப்பு. மனமகிழ்ச்சியின் மறு அடையாளமே நமது புன்சிரிப்பு தான். நாம் எப்போதும் மும்மென்று முகத்துடன் இருப்பதை யார்தான் விரும்புவார்? அதனால் தான் ஒருவரை வரவேற்கும் போது கூட நம் முகத்தில் புன்சிரிப்பு இருப்பது தர்ம செயல் என்று இஸ்லாம் கூறுகிறது. நமது சிரிப்புகளில் ஆனந்த சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, ஏளன சிரிப்பு, ஏமாற்ற சிரிப்பு, வஞ்சக சிரிப்பு, வைராகிய சிரிப்பு என எத்தனை வகைகள். அத்தனையிலும் இந்த மென்சிரிப்பான புன்சிரிப்புக்கு ஈடு இணை இல்லை. நீங்கள் குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்று திருக்குர்ஆன் கூறுவதிலிருந்தே சின்னஞ்சிறிய சிரிப்பு அது இந்த புன்னகை சிரிப்பு தான் என்று எவரும் எளிதில் புரிந்து கொள்ளலாம். புன்னகைக்கு அரபி மொழியில் தபசீம் என்று கூறுவார்கள். இச்சொல் திருக்குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கிறது. இச்சொல் திருக்குர்ஆனிலும் இருக்கிறது. போர்க்களத்தில் கூட புன்முறுவல் இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக நான் உங்களிடம் ஒரு வரலாற்று நிகழ்வை கூற விரும்புகிறேன். இந்த உலகத்தையே ஆட்சி செய்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை தன் படை பட்டாளங்களுடன் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது வழியில் ஒரு எறும்பு புற்று இருந்தது. அப்புற்றில் இருந்த ராணி எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் படைகளும் கடும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை நசுக்கிவிட வேண்டாம். எனவே நீங்கள் புற்றுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்று கூறியது. இந்த எறும்புகள் பேசுவதை பார்த்து கடும் போருக்கு சென்று கொண்டிருந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அப்படி என்றால் கடுமையான கோபத்திலும் கடுமையான சோகத்திலும் கூட நம் முகத்தில் புன்சிரிப்பு இருக்க வேண்டும். கடுமையான சோகத்திலும் கூட நம் முகத்தில் புன்சிரிப்பு இருக்க வேண்டும். இறுக்கமான வறுவல் முகத்தை இந்த புன்சிரிப்பு தான் மென்மைப்படுத்தியும் மேன்மைப்படுத்தியும் வைக்கும் என்றால் அது மிகையல்ல. நமது வாழ்வாதாரமான வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வாடிக்கையாளர்களை வசப்படுத்திக் கொள்வதற்கும் மிகவும் துணை புரிவது இந்த புன்சிரிப்பு தான். புன்னகையற்றவர்களால் பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியாது. இது வியாபாரத்திற்கு மட்டுமல்ல, நமது அன்றாட வாழ்க்கைக்கும் கூட மிகச் சரியாகவே பொருந்தும். ஆம், புன்னகையற்றவர்களால் பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியாது. நாம் எந்த ஒரு சந்திப்பும் அறிமுகமும் அந்த ஒற்றை புன்னகையில் தானே அடியெடுத்து வைக்கிறது. நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பொன்முறுவல் பூப்பவராக இருந்தார்கள். அவர்கள் தனது இறுதி 23 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தோழர்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இறுக்கமான வறுவல் முகத்தோடு இருந்தால் எப்படி சம்பாதித்தார்கள் என்று அறிய முடிகிறது.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அது புன்னகை வழியாகத்தான் தெரியும் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இருவேறு கூறுகளாக உடைந்து நொறுங்கி போன இருவேறு உள்ளங்களை ஒன்றிணைப்பதற்கு இந்த ஒற்றை புன்சிரிப்பு நமக்கு போதுமானதல்லவா? நமது இதயங்களை புண்படுத்தும் புன்சிரிப்பு நமக்கு கூடாதே தவிர நமது இதயங்களை பண்படுத்தும் புன்சிரிப்பு நமக்கு என்றைக்குமே மிக மிக அவசியமான ஒன்றாகும். இதனால் தான் உன் நண்பனை சந்திக்கும் போது கூட நீ புன்முறுவல் பூப்பது ஒரு தர்மம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தர்மம் தலை காக்கும் என்பது உண்மையானால் இந்த புன்னகை கூட நிச்சயம் உயிர் காக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தர்மம் அது ஒரு புன்னகையாக கூட இருக்கலாம் என்று எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்லி சென்றிருக்கிறார்கள் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்று நம்மில் பலரிடம் அந்த தர்மம் என்ற புன்னகை இருக்கிறதா என்ன, அல்லது தர்மம் செய்யும் போது ஒரு துளி புன்னகை அவர் முகத்தில் இருக்கிறதா என்ன, இரண்டுமே இன்றைக்கு இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரியது. நீங்கள் தர்மம் செய்யும் போது சற்று புன்னகையோடு தர்மம் செய்யுங்கள், இல்லையே அந்த புன்னகையை கூட தர்மமாக செய்ய தயங்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். மனிதன் தன் உடலில் அணியும் தங்கம் வெள்ளி நகைகளை விட அவன் தன் முகத்தில் அணியும் புன்னகைக்கு அதிக ஆற்றல் உண்டு. புன்னகைக்கு மயங்காதவர்கள் கூட இந்த புன்னகைக்குள் மயங்குவார்கள். சிரிப்பு கூட சில சமயம் பொய்த்து விடலாம், ஆனால் நம் இதழோரும் கசியும் அந்த ஒற்றை புன்னகை என்றுமே பொய்ப்பதில்லை. எனவே இறை தூதரின் இனிய வழியான இப்புன்னகையை நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோமாக என்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ஸலவாத்தின் மூலம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான இஸ்லாமிய தாய்மார்களே, நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குர்ஆன் ஓதி முடித்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ குர்ரத்து அஹ்யூனினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்பாபிஹி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். இன்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதீ ஹதீயுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறக்கின்ற பறவை பசிக்கின்ற பொழுது ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து மனித மிருகங்களாய் வாழ்ந்த அம்மக்களை மனித புனிதர்களாய் மாற்றிய நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் அவர்களை நேசிப்பவர்கள் மீதும் இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. ஆமீன். வஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். ஆமீன். கண்ணியமிகும் கண்மணியாம் காவலாரின் கவின்மிகும் தூதராம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையே உரைத்தார்கள். ஆமீன். வனஹ்னு அலா தாலிக மினஸ் ஸாஹிதீன். ஆமீன். அந்த பெருமையின் மீது சதாவும் நாங்கள் சாட்சியாளர்களாக இருக்கின்றோம். ஆமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஆமீன். இரட்சகனே, எங்கள் வேண்டுதலை ஏற்றருள்வாயாக. நீ அனைத்தையும் அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறாய். ஆமீன். அல்லாஹும்ம ருஸுக்னா பிகுல்லி ஹர்ஃபின் மினல் குர்ஆனி கலாவா. ஆமீன். இரட்சகனே, இறைமறை குர்ஆனில் உள்ள எழுத்துக்களை கொண்டு எங்களுக்கு இன்பம் அளிப்பாயாக. ஆமீன். வபி குல்லி ஜுஸூஇம் மினல் குர்ஆனி ஜஸாஆ. ஆமீன். இரட்சகனே, பார்ப்போற்றும் இம்மறையின் பகுதிகள் ஒவ்வொன்றின் மூலமும் மிகுந்த பலன்களை தருவாயாக. ஆமீன். அல்லாஹும்ம ருஸுக்னா ஃபில் அலீஃபில் உல்ஃபா வபில் பாஇ பரகா வபித்தாஇ தௌபா வபிசாஇ சவாபா. ஆமீன். இரட்சகனே, அதில் உள்ள அலிஃபை கொண்டு நெருக்கத்தையும் பாவை கொண்டு விஸ்திரங்களையும் தாவை கொண்டு தவறுகளை மன்னிப்பதையும் சாவை கொண்டு விசாலமான பலன்களையும் வழங்குவாயாக. ஆமீன். வபில் ஜீமி ஜமாலா வபி
வபித்தாரி தகாஆ வபிர்ராஇ ரஹ்மா. ஆமீன். இரட்சகனே, தாளை கொண்டு நல் ஆதாரங்களையும் தாளை கொண்டு இகமான மதியையும் ரேயை கொண்டு உன் கிருபையையும் வேண்டுகின்றோம். ஆமீன். வபிஸ்ஸாஇ ஸகாதா வபிஸ்ஸீனி ஸஆதா வபிஷ்ஷீனி ஷிஃபாஆ. ஆமீன். இரட்சகனே, சேயை கொண்டு அகத் தூய்மையும் சீனை கொண்டு சிலமிகும் சீதேவி குணத்தையும் சீனை கொண்டு தேக ஆரோக்கியத்தையும் அருள்வாயாக. ஆமீன். வபிஸ்ஸாதி சிதுகா வபில்லாதி லியாஆ வபித்தாஇ தராவா. ஆமீன். இரட்சகனே, சாதின் மூலம் மெய்யான வாழ்வையும் லாதின் மூலம் ஒளிவையும் தோயின் மூலம் இலகுவையும் பொலிவினையும் செறிவாயாக. ஆமீன். வபில்லாஹி லப்ரா வபில் ஐனி இல்மா வபில் கைனி கீனா. ஆமீன். இரட்சகனே, லாதின் மூலம் வாகையினையும் ஐனின் மூலம் ஞானத்தையும் கைனின் மூலம் பிறரிடம் தேவையற்றிருப்பதையும் யாசிக்கின்றோம். ஆமீன். வபில் ஃபாஇ ஃபகுமா வபில் காஃபி குருபா வபில் காஃபி கராமா. ஆமீன். இரட்சகனே, ஃபாவை கொண்டு ஞான தெளிவையும் காஃபை கொண்டு உனது நெருக்கத்தையும் கேஃபை கொண்டு கீர்த்தியையும் உன்னிடத்தில் ஆசிக்கின்றோம். ஆமீன். வபில் லாமி லுதுஃபா வபில் மீமி மௌஇலா வபின் நூனி நூரா. ஆமீன். இரட்சகனே, லாமை கொண்டு உன் அருளையும் மீமை கொண்டு ஞான போதனைகளையும் நூனை கொண்டு நூர் முகம்மது என்னும் ஜோதினையும் தருவாயாக. ஆமீன். வபில் வாவி உஸ்லா வபில் ஹாஇ ஹிதாயா வபில் யாஇ யகீனா. ஆமீன். இரட்சகனே, வாவை கொண்டு நாங்கள் சேர்ந்திருப்பதையும் ஹேயை கொண்டு நெறிய பாதையினையும் ஏயை கொண்டு நல் உறுதியையும் உன்னிடத்தில் வேண்டுகின்றோம். ஆமீன். வாஹிலா தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 500 ரூபாய் பரிசாக கொடுக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்வான். ஆமீன். ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய பிள்ளைங்க விடுபட்டுட்டாங்க, நான் அதை கவனிக்கல. விடுபட்ட பிள்ளைகள் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பேச வருவார்கள். அல்ஜினா வெட்கம், அதுக்கடுத்து பிள்ளை ஆபிதா தொழுகைக்கு தயாரா இருங்க. அடுத்து மேத்த மறைக்கார் தயாரா இருக்கணும், ஃபர்ஹானா தயாரா இருக்கணும், சாலிமா, ஆசினா, ரோஷ்மா, பர்தீஸ் எல்லாம் ரொம்ப தயாரா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்களே, சுரண்டை முஹைதீன் ஆண்டவர் ஷாஃபி ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆளும்களே, சமூக சேவையாளர்களே மற்றும் பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெட்கம். மனித உடலில் அந்தரங்கமான சில பகுதிகளும் உண்டு, வெளிரங்கமான சில பகுதிகளும் உண்டு. அந்தரங்கமான விஷயங்களை நாம் எப்படி வெளிப்படுத்த மாட்டோமோ அவ்வாறே அந்தரங்கமான பகுதிகளையும் நாம் வெளிப்படுத்த கூடாது. அவைகளை காப்பதுதான் மானம், அவைகளை வெளிப்படுத்துவது அவமானம். மானம் காப்பதும் இறை நம்பிக்கையின் ஒரு அங்கமாகவே சேர்க்கப்படுகிறது. மானத்தை காக்கும் ஒரு கேடயம் தான் வெட்கம். மானத்தை காக்கும் ஒரு பொக்கிஷம் தான் அறை. வெட்கத்தன்மைதான் மறைவிடங்களை மறைப்பதற்கு தூண்டுகோலாக அமைகிறது. மறைவிடங்களை வெளிப்படுத்துவது வெட்கமற்ற தன்மையின் வெளிப்பாடு. மானம் காப்பதும் மறைவிடங்களை மறைப்பதும் வெட்கத்தின் அடையாளம். நாணமும் இறை நம்பிக்கையும் ஒரே கிளைதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. அன்சாரிகளை சேர்ந்த ஒருவர் தம் சகோதரர் அதிகம் வெட்கப்படுவதை கண்டித்துக் கொண்டிருந்தார். அவ்வழியை இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அவரை கண்டிக்காதீர்கள், விட்டு விடுங்கள், ஏனெனில் நிச்சயமாக வெட்கம் இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார்கள். அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி.
ஒருவர் வெட்கப்படுவது நல்ல செயல்தான். ஆனால் வெட்கத்தை ஆடையாக அணிந்தவரிடம் மக்கள் குறை காணவோ குறை கூறவோ முடியாது. ஏனென்றால் அது மனித வாழ்வில் உயிர் மூச்சு போன்றது. வெட்கம் உள்ளவன் நல்ல மனிதனாக வாழ்வான். வெட்கம் கெட்டவன் மிருகமாகவும் பாவியாகவும் மாறிவிடுகிறான். வெட்கத்தால் நன்மை மட்டுமே விளையும். வெட்கம் தவறினால் கண்டதும் செய்ய நேரிடும். வெட்கம் ஒரு அருங்குணம், அது நன்மையை தூண்டும். வெட்கமின்மை ஒரு துர்க்குணம், அது தீமையை தூண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெட்கம் இறை நம்பிக்கையை சார்ந்தது. இறை நம்பிக்கை சொர்க்கத்தை நல்கும். வெட்கமற்ற தன்மை முரட்டு சுபாவம் ஆகும். முரட்டு சுபாவம் நரகத்தை நல்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு சிறந்த நற்குணம் உண்டு. இஸ்லாத்தில் சிறந்த நற்குணம் வெட்கமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெட்கமும் இறை நம்பிக்கையும் இணை பிரியாத இரு அம்சங்கள். அவ்விரண்டில் ஒன்று விலகினால் மற்றொன்றும் விலகிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் தங்களது வெட்கத்தலங்களை ஒழுக்கம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இறை நம்பிக்கையை சார்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இதுவும் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு களமாக அமைந்துள்ளது என நினைக்க வேண்டும். எனவே இறை நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். நீங்கள் எத்தகையோ ரெண்டில் உங்களது வெட்கத்தலங்களை காத்துக்கொள்வார்கள் என திருக்குரான் கூறுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நமது வெட்கத்தை பாதுகாத்து இறையச்சத்தையும் இறைவனின் திரு பொருத்தத்தையும் பெறுவோராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசிய மாணவி